பரிசுத்த வாரத்தில் ஆண்டவரே இந்த இரண்டாவது நாள் கன்வென்ஷன் கன்வென்ஷனுக்காக நன்றி சொல்லிக்கிறோம் சுவாமி. நாளுக்கு அப்பா ஜெப வேலை முழுவதும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஆண்டவரே உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள கல்வி செய்வேன் நிச்சயிக்கிறோம். ஆண்டவரே பாடல் வேலை, செய்தி வேலை, ஜெப வேலை மத்தியும் ஆண்டவரே சுத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள கல்வி செய்கிறோம். கேட்டு நாங்கள் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் சீக்கிரமாக வருவதற்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கிறாங்க ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜீவனாக முதல்
இருக்கிறவர் அவர் நல்ல ஒரு பாடல்.
குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. ஆரம்பத்தை யாரையும் அசைக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. ஏன்னா தொடங்கினவர் அவர், அவரே என்ன செய்வாரு, முடிப்பார். மலைகள் விலகி போனார், பர்வதங்கள் பெயர்ந்து போனார், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது.
யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் யெகோவா ரப்பா என்ற ஜீவனானவர். யெகோவா ரப்பா என்ற சுகமானவர். யெகோவா ரப்பா என்ற மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழும்பி நம்முடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது அநேக நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவர் ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கலாம் என்று நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், நேரத்தை நம்ம தருவோம். மருந்த சூழ்நிலைகள் அநேகம் இருக்கிறது. நம்ம சொல்லலாம், நான் லைஃப்ல ரொம்ப பிஸியா இருக்கேன் என்று சொல்லி நம்ம நம்ம வாழ்க்கையை நோக்கி நம்ம ஓடுறோம். அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்ம தேடுறதுக்கு மிஸ் பண்றோம். நான் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒன்றும் மறக்கல. உள்ளங்கைகள் என்ன செஞ்சிருக்காரு, வரைஞ்சி வச்சு தோறும் நம்ம என்ன செஞ்சாரு பார்த்துட்டு இருக்காரு. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா என்ன
கூட ஆண்டவரே சொத்திரிக்கும் அப்பா பிரச்சனைகள் காணப்பட்டாலும் ஆண்டவரே, கிருபையாக எங்களை பாதுகாத்து மறந்து வாழ்ந்தவன் நானப்பா, உமக்கே தெரியும் தேவன் நீங்கள் பயன்படுத்துறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அநேக நேரங்களிலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் நாங்கள் மறந்து விடுகிறோம் சுவாமி. நான் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை மறக்கலப்பா, நீர் எங்களை மறக்கல ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை மறந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உறவாதே நீர் உறவாதே, நீங்க இல்லாமல் என் உலகம் பிடிக்காதே. உறவாதே நீர் உறவாதே, நீங்க இல்லாமல் என் உலகம் பிடிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் பிடிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் பிடிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. ஆமாப்பா, கொஞ்ச நேரம் நீங்க நினைக்குங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல அப்பா நான் ஆண்டவரே வந்திருக்கேன் சுவாமி. பிரசன்னத்துல வந்திருக்கேன் ஆண்டவரே. வேதத்துல இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பார்த்து நாங்க ஒப்பிடும் பொழுது நாங்க அந்த தகுதியில் ஆண்டவரேப்பா நாங்களாகவே நாங்கள் சுவாமி. யோசேப்பை போல நான் முழுங்கல்லப்பா, நோவாவை போல நான் நீதிமான் இல்லை ஆண்டவரே. ஆபிரகாமை போல நான் விசுவாசி இல்லப்பா. தானியேலை போல நான் உண்மை வேண்டவில்லை ஆண்டவரே. நானாகவே இருந்திருக்கிறேன். என் சூழ்நிலையை அறிகிற தேவன் சுவாமி. நான் எங்கு சென்றாலும் ஆண்டவரே, நான் பாதாளத்துல படுகை போட்டாலும் நீ அங்கேயும் ஆண்டவரே நீ பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வல்லவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்கள் செய்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபின் தேவனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதின் தேவனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ வல்லவர், நீ கிருபை உள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நான் இருக்கிறதும் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க எங்களை தாங்கி வழிட்டு வருகிறது பாவமுக்கு நாங்க நன்றி செலுத்திக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உலகத்துல பார்க்கும் பொழுது எங்களுக்கு முன்பாகவே அநேகர் ஆண்டவரேசப்பா ஆக்சிடென்ட்ஸ் நாங்க பார்க்கும் பொழுது ஆண்டவரே அப்பா எங்களை நீங்க கிருபையாக பாதுகாத்து வழிட்டு வருகிறீங்கப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை பிள்ளைகள் ஆண்டவரே வாகனத்துல வெளியே போகும்போது வரும்போது ஆண்டவரே கர்த்தாவே நீ கிருபையாக பிள்ளைகள் நீங்க பாதுகாத்து வழிட்டு வருவீங்க ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாதம் கல்லு இடராதபடிக்கு ஆண்டவரே தூதர்களை அனுப்பி ஆண்டவரே பிள்ளைகளை நீ தாங்கி வருகிறீங்கப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. சட்டைகளின் கீழ் மறைவாக ஆண்டவரே எங்களை நீங்க பாதுகாக்கிறீர்கள் ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எத்தனை நன்மைகள் எங்களை வாழ்க்கையில் நீங்க செஞ்சிருக்கீங்கப்பா. எத்தனை நன்மைகள் ஆண்டவரே எங்களை வாழ்க்கையில் நீங்க செஞ்சிருக்கீங்கப்பா. எண்ணி முடியாத நன்மைகள் எங்களை வாழ்க்கையில சப்பா நீங்க செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்ப இந்த நாட்களிலும் ஆண்டவரே சோத்திரம் எங்க சரீரத்துக்குள்ள மூச்சு இருக்குனாலே உங்களுடைய கிருபை சுவாமி. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, புதிய நாளை நீங்க காண கிருபை செய்து கொண்டே வருகிறீங்கப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ கிருபை உள்ளவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாளிலும் ஆண்டவரே இந்த 2வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆரம்பிக்க நீங்க கிருபை செஞ்சீங்க. இதுவரைக்கும் நீங்க நடத்தி தந்தீங்க ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே.
ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல ஆண்டவரே அப்பா பிதாவே உடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆண்டவரே நீரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு வேண்டிய மன்னாவை ஆண்டவரே நாளுக்கு வேண்டிய மன்னாவை நீங்க தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதி பண்ணுங்க. தாங்க கொண்டவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனே, நம்மோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேண்டிய மன்னாவை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதி பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. நன்றி தந்த நன்றாகவும் நன்றி செலுத்துகிறேன். அநேக காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நாளிலும் அந்த 2வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்திலையும் நான் சபையின் சார்பாகவும் கமிட்டி மெம்பர் சார்பாகவும் போதகரின் சார்பாக நான் வாழ்த்தை வரவேற்கிறேன். அவர்களுடைய வார்த்தைகள் தியானிப்போம், ஜெபிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. லோயா பாடி பாடி அலைகளை நாடி நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. உண்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சிறு கூட்டமாக ஆண்டவரே நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக, உமக்குள் நாங்கள் ஜீவிக்கும்படியாக, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் வாழும்படியாக எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட நாங்கள் தியானிக்கிற வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக மாற்றி கொடுங்கப்பா. அடிமையை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இந்த இடத்துல பேச போகிறது நான் அல்லப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களின் ஏக்கங்களை அறிந்திருக்கிறீர். அந்த ஏக்கங்களுக்கு ஏற்ற மன்னாவை அடிமை மூலமாக நீர் கொடுக்க வேண்டுமா எம்மை கெஞ்சி கேட்கிறேன் அப்பா. இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறுவர் முதல் பெரியோர்கள் வரை அவர்கள் இதயத்தின் காயங்களை ஆற்றுகிற மன்னாவாக நீங்க கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பாதத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியுமாக இந்த 2ஆம் நாள் கன்வென்ஷனுக்கு நம்ம ஆண்டவர் கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஆமா தானே? வேத வசனம் மறுபடியுமாக நான் ஞாபகப்படுத்துறேன். நேற்று தினத்துல நம்ம ஒரு வசனத்தை தியானித்தோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னதுனாலதான் இன்னைக்கு நாம இங்க வந்திருக்கிறோம். நம்மளுடைய வில்ஃபுல்லா நம்ம இன்னைக்கு வரல. ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். ஆமா தானே? அவர் நினைச்சதுனால நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் இல்ல? இன்னைக்கு கூட நம்ம தியானிக்கும்படியாக வேதத்துல இருந்து சில காரியங்களை நான் ஒரு டாபிக் எடுத்து அதை மெடிடேட் பண்ணி ஐ பிக்ட் அப் தி டாபிக் as overcoming fear. சரியா? நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பயத்தை போக்குகிற ஆண்டவர் தான் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பயம் ஒவ்வொருவரையும் டாமினேட் பண்ணி இருக்கு. ஆமா தானே? ஒரு ஆசிரியர், ஒரு மேக்ஸ் டீச்சர் என்ன பண்றாரு, தலையில ஒரு பூசணிக்காவை எடுத்துட்டு அவர் ஒரு கிராமத்து வழியாக காட்டுக்குள்ளோடி போயிட்டு இருக்காரு. போகும் பொழுது இந்த ஆசிரியர்
மேக்ஸ் டீச்சர், இஸ் அ மேக்ஸ் டீச்சர். அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு எதிரி திருடன் அவரை பார்த்து அவர்கிட்ட ஒரு போட்டி வைக்கிறான். சார், யூ ஆர் அ மேக்ஸ் டீச்சர், நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்க உயிரை நான் என்ன பண்ணிடுவேன், ஐ வில் சேவ் யுவர் லைஃப். இஃப் யூ கிவ் அன் இன்கரெக்ட் ஆன்சர், உங்க தலையை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த திருடன் அந்த மேக்ஸ் டீச்சரை பார்த்து சொல்றான். அந்த மேக்ஸ் டீச்சர் யோசிக்கிறாரு. அவர் யோசிக்கிறாரு, நான் தப்பா சொல்லிட்டேன்னா என்ன ஆயிரும், தலை போயிரும். சரியா சொன்னதான் நான் பழச்சி போக முடியும். அவர் பாக்குறாரு, யோசிக்கிறாரு. அவருக்கு முன்பாக இருந்தது ஒரே ஒரு சிலுவை காட்சி மட்டும் அவருக்கு முன்பாக இருந்தது. முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நீங்க தான் சொன்னீங்க, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன், இந்த திருடனுக்கு நான் சரியாக பதில் கொடுக்கத்தக்கதான ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே நீ சொல்லி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு சொன்னாரா, இந்த பூசணிக்காயோட வெயிட் வந்து உன்னுடைய தலையுடைய வெயிட்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இப்போ அந்த தலையோட பூசணிக்காயோட வெயிட் எதுக்கு ஈக்குவலண்ட் நீ சொல்லிட்டாரு, திருடனுடைய தலைக்கு ஈக்குவலண்ட். அப்போ திருடன் நினைச்சு பார்த்தானா, இவர் நம்மளோட ஸ்மார்ட்டா இருப்பாரு, யூ கேன் கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாராம். இன்னைக்கு உலகத்துல கூட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இந்த பயத்தை போக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமா தானே, ஒரு அமைச்சு சொல்லுங்களேன். இந்த பயத்தை போக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறதுனால, அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறதுனால எப்படிப்பட்ட காரியத்தினை நம்ம என்ன பண்ண முடியும், we can overcome. ஆமாவா இல்லையா? என்னவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி நம்ம ஓவர் கம் பண்ணலாம். சிறு வயதுல எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் சிறு வயதுல இருக்கும்போது என் முன்னாடி எல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுனா அந்த ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் கார்டுல வரும், அப்படித்தானே? வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட்ஸ் போஸ்ட் கார்டுல வரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப வம்பு பண்ணுவேன். எங்க அம்மாவுக்கு ரொம்ப சேட்டை உள்ள பையன் நான் தான். ரொம்ப வம்பு பண்ணுவேன். கரெக்டா அந்த எக்ஸாம்ஸ் எழுதும் போது கூட வம்பு பண்ணுவேன், ஒழுங்கா எழுத மாட்டேன். இந்த ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒண்ணுமே சாப்பிடாம அப்படியே முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு என்ன சொல்வேன், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங் டு கெட் த குட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா போஸ்ட் கார்டு வரும்போது ப்ரொமோட்டட் வந்த பிறகு பழைய குடி கதவை திரடி தான் இல்ல. அப்பதான் நம்முடைய வாழ்க்கை. அப்போ பாத்தீங்கன்னா இந்த பயம் ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பயம் நமக்குள்ளாக இருந்திருக்கலாம். வேதத்துல இருந்து நம்ம பார்க்க போகிறோம், இந்த பயத்திற்கான காரணம் என்ன இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய பயத்தை நீக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த பயத்துக்கான காரணத்தை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அந்த காரணத்தை அனலைஸ் பண்ணி அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யாம இருந்தோம்னு சொன்னா நமக்கு என்ன இருக்காது, பயம் இருக்குமா இருக்காதா? இருக்காது. வேதத்துல ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். முதலாவது ஆதாம் ஏவாளை ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏதேன் தோட்டத்துல வைக்கிறாரு. நேற்று தினத்துல நம்ம இந்த ஸ்டோரியை ஒரு ஷார்ட் சாராம்சம் பார்த்தோம். வைக்கிறாரு. ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட சொல்றாரு ஆண்டவர், நீ இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லாவற்றையும் யூ கேன் ஆளுகை செய்யலாம், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் இன் திஸ் கார்டன், பட் ஆனா ஒரே ஒரு பழத்தை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சில நேரங்கள்ல நம்ம வீடுகள்ல கூட சின்ன பிள்ளைங்கிட்ட இதை செய்யாத நீ சொன்னா அதை தான் செய்வாங்க. ஆமா தானே? இந்த பொருளை எடுக்காத நீ சொன்னா என்ன செய்வான், அதை தான் எடுப்பான். அது போல இந்த ஆதாம் என்ன பண்றான், he is silent. ஆனா ஏவாளை போய் சர்ப்பம் என்ன பண்ணுது, வஞ்சித்து இருவரும் அந்த பழத்தை என்ன பண்றாங்க, புசிக்கிறாங்க. புசித்த பிறகு அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல அப்படி உலாவி வரும் பொழுது ஆதாமையும் ஏவாளையும் காணல. அவங்க எங்க போயிருக்கிறாங்க, வேதத்துல பார்க்கணும், அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த பயத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கீழ்ப்படியாமையினால் அந்த இடத்துல ஒரு பயம் வருது. ஆமாவா இல்லையா? இல்ல நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல கீழ்ப்படியாத காரணத்தினால நமக்குள்ளாக பயம் வருகிறது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், எதுல நம்ம கீழ்ப்படியாம போனோம். நம்ம லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒரு சைல்ட்ஹுட்ல இருந்து நம்ம எடுத்துட்டோம்னா, ஐ டேக் மை ஓன் எக்ஸாம்பிள். சரியா? சைல்ட்ஹுட்ல இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு செல்ல பையன், மூத்த பையன். எங்க அம்மா அப்பாவுக்கு 2 வருஷம் கழிச்சு நான் பிறந்ததுனால they are very, நான் என்ன ரொம்ப கூசியா வளர்த்தாங்க. ஆனா எனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருந்தா, என்ன பண்ணாலும் நான் வம்பு பண்ணி யார் தலையில போட்டுருவேன், அவ தலையில போட்டுருவேன். போட்டுட்டு ஆனா அதுக்கப்புறம் அவ சொல்லுவா, என்ன சொல்லுவான்னா, நான் அப்பாட்ட உன்னை, ஏன்னா she is very pet to my father, இல்ல அப்பாட்ட நான் உன்னை போட்டு கொடுத்துருவேன், அப்பா உன்னை அடிப்பார் நீ சொல்லும் போது எனக்கு ஒரு பயம் வரும் இல்ல. ஏன்னா நான் தப்பு பண்ணதுனால அவ ஏதாவது நம்மளை செஞ்சதை போட்டு கொடுத்துட்டான்னா father might hit him, father might beat him இல்ல. அப்போ அதனால எனக்குள்ளாக ஒரு பயம் இருக்கும். இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நடைமுறையில் இருக்கிற பிராக்டிக்கலா இருக்கிற ஒன்று. ஆமா தானே? இன்னைக்கு நம்ம வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிறோம். வேலை செய்யும் பொழுது நம்மளுடைய அதிகாரிகள் சில வேலைகளை நமக்கு சொல்லும் பொழுது நேரத்துல நம்ம அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டோம்னா நம்ம நெஞ்ச we just do like this, I have completed my task. ஆனா நம்ம வேலையை செய்யாம அன்னைக்கு டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம்னா நம்ம பாஸ் கண்ணில் படாம என்ன பண்ணுவோம், ஒளிஞ்சி
we escape ourselves. ஆமாவா இல்லையா? இல்ல, இட் happens, right? அப்போ இதுதான் நம்ம தவறு செய்யும் பொழுது நமக்கு கீழ்ப்படியாததுனால நமக்கு அங்க ஒரு பயம் வருகிறது. சரியா? அப்போ இந்த நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பயத்தை போக்குகிற ஒரு சீக்ரெட் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னா, ஒன் ஆஃப் த சீக்ரெட் இஸ் obey your God. சரியா? பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு சீக்ரெட் என்னன்னா, வேத வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். நான் ரொம்ப மறுபடியும் நேற்று சொன்னதுதான் இன்னைக்கு சொல்ல போறேன். நம்ம குடும்பம் என்பது ஒரு குட்டி பரலோகம். அதுல என்ஜாய் பண்ணாததை எந்த விஷயத்தையும் நம்ம வெளியில போய் என்ன பண்ண முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. ஆமாவா இல்லையா? இல்ல, குடும்பம் அப்படிங்கிறது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கிஃப்ட். அதுல we need to எவ்வளவு செரிஷ் பண்ண முடியுமோ, அந்த எவ்வளவு செரிஷ் பண்ண முடியுமோ அவ்வளவு நம்ம என்ன பண்ணணும், செரிஷ் பண்ணணும். அப்போ கீழ்ப்படியாததுனால குடும்பத்துல நம்ம கீழ்ப்படியாம இருந்தோம்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் கீழ்ப்படியாததுனால நான் என்னுடைய வாழ்க்கையில பயம் இருந்திருக்கு, ஆண்டவரே லெட் மீ கமிட் மை செல்ஃப். இனி எனக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த பயம் என்னை டாமினேட் பண்ணக்கூடாது. ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். நீங்க எத்தனை பிள்ளைங்க we feel like, நீங்க நிறைய பிள்ளைங்க வந்து they escape from doing a job. வீட்டுல ஒரு அம்மா ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டேங்கிறோம். ஆமா தானே? அப்போ என் பையனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு வேலை அவங்க அம்மா கிச்சன்ல இருந்து சொன்னா அவன் ஆளே காண மாட்டான். யூ வாண்ட் பி இந்த சர்ச் பண்ணி பார்த்தா அவன் ரூம்ல போய் என்ன பண்ணிருப்பான், பெட்டுக்கு அந்த பக்கம் படுத்திருப்பான். எதுக்குன்னா அம்மா இல்ல தேடினா அவன் வெளில போயிட்டான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. people are very smart. ஆனா வேத வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும், we need to obey our parents as well, we need to obey our God. வேத வசனத்தின்படி, வேத வசனம் 10 கட்டளைகள் நம்ம இங்க போட்டிருக்குல்ல, அந்த 10 கட்டளைகளை நம்ம தியானிக்கும் பொழுது we need to obey our parents. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த கீழ்ப்படியாததுனால அந்த இடத்துல ஒரு பயம் வருது. இன்னொரு சம்பவம் வேதத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த சம்பவம், ஏசா யாக்கோபு கதை எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிதானே? ஆபிரகாமுடைய மகன் யாரு சொல்லுங்களேன்? ஈசாக்கு. ஈசாக்குடைய பிள்ளைகள் யாரு? சத்தமா சொல்லுங்களேன். ஏசா யாக்கோபு. இந்த 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு 2 பிள்ளைகள் ஈசாக்குக்கு இருக்கிறாங்க. அப்போ நாள் ஒன்று வருகிறது, ஈசாக்கு என்ன நினைக்கிறார்னா, தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஏசாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த ஏசா யாக்கோபு தன்னுடைய தாயோடு சேர்ந்து என்ன பண்றான், ஒரு திட்டம் போட்டு 2 பேரும் அங்க ஏமாத்துறான். எத்தனை பேரை? யாரெல்லாம்? அப்பாவையும் ஏமாத்துறான், அண்ணாவையும் ஏமாத்துறான். ஏமாத்திட்டு அவனால நிம்மதியா வாழ முடிச்சுதா? அவன் ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? பயந்து போய் ஓடுறான். அங்க போய் திருப்பி அவனையும் ஏமாத்துறாங்க. அப்படிதானே? யார் ஏமாத்துறா? அவனுடைய சொந்த மாமா அவனை என்ன பண்றாரு, ஏமாத்துறாரு. இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழினா, நம்ம ஜெனரலா சொல்லுவாங்கல்ல, எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். சரிதானே? இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். யாக்கோபுடைய சம்பவம் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவன் ஏமாத்துறான். வேத வசனம் சொல்லுகிறது, தகப்பனை என்ன செய்யணும், we need to respect them. ஆனா யாக்கோபு அதுல எப்படி பண்றான்? he cheated his father. அதுபோல தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை, அண்ணனுக்கு போகக்கூடிய சொத்தை தம்பி என்ன பண்றான், அபகரிச்சுட்டு ஓடுறான். ஓடும் பொழுது அவன் ஓடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் ஒரு நல்ல காரியம் பண்ணான். என்ன தெரியுமா? ஓடுறான், மாமா ஏமாத்துறாரு, 2 கல்யாணம் பண்றான். அங்கேயும் பொண்ணு கொடுக்குற இடத்துலயும் ஒரு ஏமாறுதல், எல்லா பக்கமும் எல்லாரும் ஏமாத்துறாங்க தானே. கடைசியில ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல அவனுக்கு ஒரு மீட்பு கிடைக்கிறது. ஆமா தானே? இல்ல, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களிலே நாம வந்து இப்படிப்பட்ட ஒரு நம்மளோட we are humans, right? we do mistakes. ஆமாவா இல்லையா? நம்மளும் மனுஷங்க தானே. அடிக்கடி நம்ம சொல்ற டயலாக் ஒண்ணு, ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, நானும் மனுஷன் தானே, நானும் தப்பு பண்ணதானே செய்வேன். இல்ல, அதுபோல இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நானும் மனுஷன் தானே, ஆண்டவரே ஆதாமும் தப்பு பண்ணார்ல, ஏவாளும் தப்பு பண்ணாங்க தானே, இன்னைக்கு நானும் மனுஷங்க தான், நீங்க என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? ஏன்னா நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு தான் அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில மரித்தார். அப்படிதானே? நமக்காக தான் அவர் சிலுவையில பாடுபட்டார். வேதத்துல கலாத்தியர்ல ஒரு வசனம் இருக்கு, மரத்துல தூக்கிலிடப்பட்ட மனுஷன், எந்த மனுஷனும் சபிக்கப்பட்டவன், நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்மை விட்டு நீக்கும்படியாக அவர் என்ன பண்றாரு, சாபமாக. அப்படிதானே? அவரு நம்முடைய சாபத்தை, நம்முடைய பாவத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் சிலுவையில தம்மை தாமே பலியானார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அவர் மரித்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நானும் இந்த ஆதாம் ஏவாளை போல நான் கீழ்ப்படியாத ஜீவியம் எனக்குள்ளாக இருந்திருக்கலாம். அது மட்டுமல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில யாக்கோபு செய்ததை போல
சில காரியத்தை கூட நான் செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லலாம். வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷன் என்ன பண்றான்? முகத்தை பார்க்கிறான். ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? உங்களுடைய இதயத்தை பார்க்கிறாரு. உங்க இதயத்துல இருக்கிற இல்ல எல்லாம் எந்த இன்னைக்கு ஹியூமன் நீங்க ப்ளீஸ் பண்ணலாம். we can please people with your talk, with your approach, with your body language. நீங்க ஹியூமனை ப்ளீஸ் பண்ணலாம். ஆனா உதயத்துல இருக்கிற தவறுகளை யார் பார்க்கிறா? ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்துல அவர் உங்க இதயத்துல இருக்கிற ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே இதயம் எந்த மனுஷனுக்கும் இதயம் எப்படி இருக்காது? சுத்தம் உள்ளது கிடையாது. ஏதாவது ஒரு பாவம் மனுஷனுக்குள்ள இருக்கதான் செய்யும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே கிருபையாக என்னுடைய பாவத்தை என்ன செய்யுங்க? மன்னிங்க. யாக்கோபை போல நான் ஏமாற்றி இருக்கலாம். நிறைய நேரங்களை நம்ம கிராமங்கள்ல எல்லாம் பார்க்கிறோம். இங்க சென்னையில எல்லாம் ஒரு இடத்துக்கு 2 பேரும் ஒரு இடத்துக்கு ஓனரா இருப்பாங்க. இல்ல ஒரு இடம் வித்திருப்பாங்க, இன்னொருத்தன் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டு அந்த இடத்துக்கு இன்னொரு டாக்குமெண்ட்டை கொண்டுட்டு வருவான். 2 பேர் போட்டி போடுவாங்க, இது ஏன் இடம்னு போட்டி போடுவாங்க. என்னன்னா சொத்தை ஏமாற்றுவது. இன்னொருத்தர் சொத்தை என்ன பண்ணிடுவாங்க? இன்னொருத்தர் ஏமாத்திடுவாங்க. அந்த மனுஷன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆள் தன்னுடைய சந்ததிகளுக்காக ஒரு இடத்தை வாங்கி போட்டு போயிருப்பாரு. அந்த இடம் காலியா இருக்குதுன்னு பார்த்து இவங்க லோக்கல் பர்சன் என்ன பண்ணிடுவான்? அதை தான் பேர்ல டாக்குமெண்ட்டை மாத்தி என்ன பண்ணிடுவான்? அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு அதுல ஒரு வீடே கட்டியிருப்பாங்க. இவர் ஏன் இடம்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இல்ல அதுதான் ஏசா யாக்கோபை பற்றி நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய சகோதரனை, சொந்த சகோதரனை ஏமாற்றுகிறான். இன்னைக்கு அப்ப நாமெல்லாம் ஏமாத்துறோங்க உலக பிரகாரமாக மனுஷர் முன்னாடி ஊவியா? இல்ல சொந்த சகோதரனை அங்க ஏமாற்றப்படும் பொழுது இந்த உலக மக்கள் உங்களையும் என்னையும் ஏமாற்றுவது இஸ் வெரி ஈஸி அண்ட் வெரி காமன். ஆமாவா இல்லையா? இல்ல அப்போ நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், நிறைய குடும்பங்கள்ல we see there is a fight. இல்ல நிறைய குடும்பங்களை எதுக்காக சண்டை? கொஞ்சம் அனலைஸ், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். குடும்பங்கள்ல பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவாக ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கலாம், சகோதரர்களுக்குள்ளாக கான்ஃபிளிக்ட் இருக்கலாம், சகோதர சகோதரிகளுக்குள்ளாக கான்ஃபிளிக்ட் இருக்கலாம், நேபர்ஸுக்குள்ள கான்ஃபிளிக்ட். ஒரே அலுவலகத்துல ஒர்க் பண்றோம், கொலீக்ஸ் கூட we have a misunderstanding. எதுக்கு தெரியுமா? நம்முடைய சொந்த ஆஃப்டர் ஆல் ஒரு பெண்ணி அல்லது ஒரு காசுக்காகவும் இடத்துக்காகவும் தான் we just fight for one another. அம்மாவா இல்லையா? இல்ல அம்மாவா இல்லையா? சொல்லுங்களேன். எஸ் ஆர் நோ? ஜஸ்ட் ஃபார் a single penny. இந்த உலகத்துல வாழ்க்கைய கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் கொஞ்சம் ஒரு நாள் உட்கார்ந்து நான் ரொம்ப உட்கார்ந்து அப்படி யோசிப்பேன். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே இன்னைக்கு என் வயசு 49 years. when I multiply that by 365, என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்தது approximately 15,000 days. ஆமாவா இல்லையா? ஒரு கால்குலேட்டர் இருந்தா போட்டு பாருங்களேன். 50 yearsனா 50 into 365 400 approximately போட்டா கூட ஒரு 20,000 நாட்கள் இல்ல 20,000 days approximately. ஆனா என்னுடைய வாழ்க்கை ஒரு 80 வயசுன்னு வச்சிடுங்களேன். இன்னும் 30 வருஷம் into 365 400 போட்டாலும் மிஞ்சி போனா ஒரு 12,000 நாட்கள். இல்ல அதற்காக தான் நீங்க நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஈவாக கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில let me not commit myself or let me not jealous on others. ஒரு பொறாமையின் கண்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என்னுடைய பொறாமையின் கண்கள், வன் கண்கள் என் வீட்டு மேலையும் என் பிள்ளைங்க மேல என்ன செஞ்சிடக்கூடாது? படவே கூடாது ஆண்டவரே. இன்னொரு ஜெபம் பண்ணுவேன், என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை வெறுக்கிறவங்க என் வீட்டுக்கு வரவே கூடாது ஆண்டவரே. என்னுடைய பொறாமப்படுறவங்க என் வீட்டு வாசலையே பார்க்க கூடாது ஆண்டவரே. தட்ஸ் மை ப்ரேயர். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற கண்ணு பொறாமையை நான் ஸ்டாப் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஐ கேன் சேவ் மை செல்ஃப். ஆண்டவரே அப்படிப்பட்டவங்களை என் வீட்டுக்கே வர வைக்காதீங்க ஆண்டவரே. I pray that. ஏன் தெரியுமா? என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படிப்பட்ட பொறாம கண்ணி என் பிள்ளை மேல என்ன செய்யக்கூடாது? படவே கூடாது. அந்த ஆள் அப்படியே டைரக்ட் பண்ணீங்க, டைவர்ட் பண்ணிருங்க, வேற ரூட்ல கொண்டு போயிருங்க ஆண்டவரே. let the person never come into my life at all. என் வாழ்க்கையில அந்த ஆள் வரவே கூடாது. யோசித்து பாருங்க, ஒரு நடந்த சம்பவம். இந்த விளையாட்டாக கூட இருக்கலாம். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இப்படியே ஜெபம் டெய்லி காலையில பண்ணுவேன். என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், அங்கிள் ப்ளீஸ் கம் ஆன் சாட்டர்டே. நான் சாட்டர்டே வீட்டுல இருப்பேன், தட்ஸ் மை ஹாலிடே, அன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா வீட்டுல நான் டெய்லி ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என்ன பொறாமப்படுறவங்க என் வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. இப்போ அந்த என்னுடைய ரிலேட்டிவ் நல்ல எண்ணம் உள்ளவரா இருந்தா என் வீட்டுக்கு வருவாரா வர மாட்டாரா? பொறாமப்படுறவரா இருந்தா ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுவாரா ஸ்டாப் பண்ண மாட்டாரா? மறுநாள் காலையில 9 o'clock அந்த அங்கிள் என்ன கூப்பிட்டாரு, தம்பி எனக்கு உடம்பு சரியில்லை, தலை பயங்கரமா வலிக்குது, இந்த வெயில நான் உன் வீட்டுக்கு வரல, நான் இன்னொரு நாள் வரேன்னாரு. நான் நினைச்சேன், ஆண்டவரே இந்த மனுஷனை வீட்டுல அப்பா அது பொறாமப்படுற மனுஷன் இல்ல,
you just saved my life from that particular person. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஞானமாக ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை காப்பாத்துங்க, என் வீட்டை காப்பாத்துங்க. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னு நடக்குதுன்னு சொன்னா எத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்க? எத்தனை பேர் என் வாழ்க்கையில ஒரு வச்சுங்களேன், என் பையங்க கார், சரியா, எத்தனை பேர் இந்த கார் வாங்கியிருக்கான் செபராஜ்னு சொல்லி எத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்க? என் மனைவி பிள்ளைகளை தவிர யாருமே சந்தோஷப்படும். ஆமாவா இல்லையா? அல்லது என் பெற்றோரை தவிர யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னை சுற்றிலும் இருக்கிற கண்களில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உங்களுடைய ஜெபம் அப்படியேதாக மாற வேண்டும். உங்க குடும்பத்துக்காக உங்களுடைய ஜெபம் இருக்க வேண்டும். தேசத்துக்காக இருக்கணும், உங்க ஆலயத்துக்காக இருக்கணும். இல்ல, அதுல முக்கியமாக உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய ஜெபம் இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு வருங்கால சந்ததிகள், ஆமா தானே, சந்ததிகள் இப்படிப்பட்ட தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம பிள்ளைகளுக்குள்ளாக போயிடக்கூடாது. நான் வெரி மச் ஃபோக்கஸ்ட் ஆன் த ஃபேமிலி. ரொம்ப கன்சர்ன் எடுத்து நான் எந்த செய்தியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலிக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சந்ததிகள் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களா, சந்தோஷப்பட மாட்டீங்களா? இல்ல, சந்ததிகள் தவறான பாதையில போயிட்டாங்கன்னு சொன்னா அதை விட கொடுமை பெற்றோருக்கு எதுவுமே கிடையாது. ஆமாவா இல்லையா? அந்த ரத்த கண்ணீர், எத்தனை பெற்றோர் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ என் பிள்ளை இப்படி போயிட்டாங்க, என் பிள்ளை இப்படி பண்ணிட்டாங்க. யோசித்து பாருங்க. இப்ப நடந்த சம்பவம் நான் வந்து ரீசெண்டா அங்க மும்பை பட்டணத்துலதான் நான் கேள்விப்பட்டேன். ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பையன் வந்து இன்னொரு தாயாரின் நண்பனுடைய தாயாரை கத்தி வச்சு குத்திட்டானோ. இந்த மும்பையில தான் ஐ ஹர்ட் சம்திங். அந்த தாயாருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்ல, பெற்ற தாய்க்கு எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட காரியத்துல அப்படிப்பட்ட நண்பர்கள் என் பிள்ளைகளுக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே. என் பிள்ளைகள், நீங்க எனக்கு எங்களுடைய அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னா நாங்க மொத்தம் எங்க குடும்பத்துல 5 பிள்ளைகள். நான் மூத்தவன். எனக்கு 2 தங்கைமார், 2 சிஸ்டர்ஸ். எங்க வீட்டுக்கு எந்த பசங்களும் வரக்கூடாது அப்படிமாங்க. எந்த பாய்ஸும், உன்னுடைய நண்பர்கள் பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டுல பையனுக்கு என்ன வேலை அப்படிமாங்க எங்க அப்பா. இது நல்ல, ஐ ஃபீல் அது ஒரு நல்ல அப்ரோச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? இல்ல, தட் இஸ் a good approach. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதத்துல ஐ ரிக்வெஸ்ட் த சில்ட்ரன், பெற்றோர் சொல்லுகிறதை என்னைக்கு என்ன செய்யக்கூடாது, கிட்டவே கூடாது. வேதத்துல பார்க்கிறோம் 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். யாக்கோபு தன்னுடைய சொந்த தகப்பனை ஏமாற்றினான். எதற்காக தெரியுமா? சொத்துக்காக, பணத்துக்காக. இன்னைக்கு நண்பர்கள், நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது கடவுள் கொடுக்கிற கிருபை. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஹீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னுடைய நிறைய இடத்துல நாங்க சென்னையில பேசுவாங்க பசங்க, லோக்கல் தமிழ்ல பேசுவாங்க, என் அம்மா அப்பாவை தவிர எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம். மை ஃப்ரெண்ட் இஸ் பெஸ்ட். எஸ், ஐ அக்ரி. இந்த உலகத்துல நண்பர்கள் தேவைதான். ஆனா ப்ளீஸ் அனலைஸ் யோர் செல்ஃப், whom you are carrying with you. கூட இருக்கிற நண்பன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி அனலைஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும். ஆமாவா இல்லையா? இல்ல, இன்னைக்கு நண்பர்களுக்கு மட்டுமல்ல, பெரியோர்கள், சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, ஈவன் த எல்டர்ஸ், பெரியோர்களுக்கு கூட என் கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க. தினகரன் அங்கிள் அழகான ஒரு ஸ்டோரியில சொல்வாரு, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐல் டெல் யூ ஹூ யூ ஆர். இல்ல, நண்பனை பற்றி சொல்லு, நீ யாருக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஒரு பேசேஜ்ல அவர் சொல்லுவார், இன்னைக்கு உலகத்துல நம்மளுடைய பழக்க வழக்கம் யாரோடு இருக்கிறது, நம்மளுடைய தகாத உறவுகள் நமக்கு இருந்ததுன்னு சொன்னா இந்த 2 குறிப்பிட்ட அந்த 2 காரியங்களும் நம்மள வந்து ஒட்டி கொள்ளும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். எஸ் ஆர் நோ? ஐ திங்க் ஐ நீட் தி ஆன்சர்ஸ் ஃப்ரம் தி பாய்ஸ், யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இல்ல, தகாத ரிலேஷன், தகாத ஃப்ரெண்ட்ஷிப் நம்மள வந்து பாவத்துக்குள்ள தள்ளுமா தள்ளாதா? ஆமாவா சொல்லுங்களேன். எஸ், பாதியில நாட் பண்றாரு, ஹாஃப் நாடிங்ல இருக்காரு. இல்ல, பட் எனிவே எஸ், தட்ஸ் 100% ட்ரூ. அப்போ அடிக்கடி நம்மளுடைய பெற்றோருக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லி நம்மளுடைய பெற்றோருக்கு தெரியணும். தெரியணுமா வேணாமா தம்பி? தெரியணும்ல. உங்க பெற்றோருக்கு தெரியுமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லி? எல்லாருமே தெரியுமா? It's not, you need to introduce yourself, your friends to your parents. அதுலதான் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். எத்தனை பிள்ளைகளுடைய போன் நம்பரோட, மொபைல் போனோட பாஸ்வேர்டு பெற்றோருக்கு தெரியும்? Thank you. It's a good thing. You need to thank God for this. நிறைய பெற்றோருக்கு தெரியாது. இல்ல, இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளின் போனோட பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்க பிள்ளை நல்ல பையனி அர்த்தம். அப்படி தெரியலன்னா இன்னைக்கு நைட்ல போய் கண்டுபிடிங்க. நைட்ல கண்டுபிடிச்சு, பிள்ளைங்க சிரிக்கிறாங்க, நைட்ல கண்டுபிடிச்சு இல்லன்னு சொன்னா தயவு செய்து எவ்ரிதிங் உங்க குடும்பத்துல டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஆமா தானே? நம்ம சொல்றோம்ல, பிள்ளைங்க சில அம்மாட்ட சண்டை போடுவாங்க, ஏமா என்கிட்ட சொல்லல நீ இத, ஏன்பா என்கிட்ட சொல்லல நீங்க,
கேக்குறோம்ல. Similarly, when the father or mother asks your passwords, your transparency things, you know, expose yourself. இல்ல அப்பா அம்மாட்ட சொல்லணும், என் குடும்பம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறைகள் இருக்கு. நம்ம கிறிஸ்தவ குடும்பம். நம்ம எந்த குடும்பம்? கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்தவை சார்ந்த குடும்பம், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற குடும்பம். அப்போ மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கணும். நம்ம சில நேரம் பிள்ளைகள் சொல்லுவாங்கல்ல, என் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறான் தெரியுமா, நீங்களும் இருக்கிறியம்மா. அவன் குடும்பம் வேற, உன் குடும்பம் வேற. இல்ல அவன் குடும்பத்தை பத்தி லெட்ஸ் நாட் ஜட்ஜ், நம்ம போகவே வேணாம். உன் குடும்பத்தை பார்த்து அவன் வரணும் பின்னாடி. இல்ல நீ இருக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தை பார்த்து அவன் வரணும். இந்த குடும்பத்துல ஏதோ சந்தோஷம் இருக்கிறதே, ஏதோ சமாதானம் இருக்கிறதே, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, அப்போ ஏதோ something is there inside. You need to walk into your house, you need to accept, you need to be a ஒரு நீங்க வந்து ஒரு டெஸ்டிமனியா இருக்கணும். அம்மாவா இல்லையா? இந்த ரெண்டு காரியங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவது, கீழ்ப்படியாமையினால் ஒரு பயம் உண்டாகுது. இந்த பயம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்க நிறைய பிள்ளைங்க சொல்றாங்கல்ல, நேத்து கூட அந்த இதை சொன்னேன்னா, நிறைய பிள்ளை என் பிள்ளை ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான், என் பிள்ளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான். எதுக்கு தெரியுமா? அவன் பயத்தினால ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான். பயம் தான் என்ன மாறிடுது? பயம் எதா மாறிடுது? ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடுது. ஸ்ட்ரெஸ்ஸா மாறி அதுக்கு மேல மேல போய், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க சென்னையில. they are very qualified people, they are highly business people. ஒரு நாள் அந்த அக்கா வந்து என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, தம்பி கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த அக்காவை போயிருந்தேன், அவங்க வீட்டுக்கு போனேன். இப்போ சொன்னாங்க, தம்பி என் பையன் ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறான். ஒரே பையன் ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறான். அப்போ நான் இருக்கிறேன், உள்ள இருந்து பக்கத்து பெட்ரூம்ல இருந்து சவுண்ட் வருது, மம்மி ப்ளீஸ் ஆஸ்க் தட் அங்கிள் டு கோ ஹோம். அவர் என்ன வந்து பேச, இன்னைக்கு அவரை கூப்பிட்டுருக்கியா என்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு ரொம்ப ஃபெரோஷியஸா கத்துறான். எனக்கு பயம் வந்துச்சு, அவன் வந்தா கல்ல கூட தூக்கி எரிஞ்சிருவான் என்ன. உடனே பார்த்து ஒரு டிவி உடைஞ்சிருக்கு. அப்போ நான் கேட்டேன், அக்கா இது என்னக்கா? நேத்து கெவின் உடைச்சிட்டான் தம்பி அப்படின்னாங்க. அப்ப நான் எனக்கு பாதுகாப்பு இல்லையாங்க? சொல்லுங்களேன், எனக்கு பாதுகாப்பு சுத்தமா கிடையாது. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், அந்த தம்பிகிட்ட பேசினேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, அந்த தம்பி டிவியை உடைச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு மாசத்துக்கு 15,000 ரூபாய் பாக்கெட் மணி வேணும்னு கேட்கலாம். எவ்வளவு பாக்கெட் மணி? 15,000 rupees I need a pocket money. என்கிட்ட வந்து சொல்றான், அங்கிள் ask my father to give me 15,000 rupees per month, otherwise I'll break everything அப்படிங்கிறான். இல்ல ஒரு பெரிய வீடு, எவ்வளவு வேதனை பாருங்க. இந்த தாய் ஒரு தென்னிந்திய திருச்சபையில அந்த தாயார் வந்து ஒரு செக்ரட்டரியா இருக்கிறாங்க. ஒரு பெரிய குடும்பம், எவ்வளவு வேதனை பாருங்க. அந்த தாயார் அவங்க சொல்றாங்க, எத்தனையோ பேருக்கு நான் கிராம ஊழியத்துக்கு போய் நான் ஊழியம் பண்றேன், ஆனா வீட்டுல என் பிள்ளை என்ன கல்ல தூக்கி எறிகிறான். யோசித்து பாருங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, never ever hurt your parents. இல்ல உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம், ஆனா வந்து ask, commit yourself to God. அந்த பையனை அதுக்கப்புறம் we analyzed, அவனை நான் நிறைய psychiatric treatment அது இதுன்னு நான் ரொம்ப அலைஞ்சேன். பார்த்தா he was forced to admitted in the hospital. He mentally he got challenged. ஒரே பையன், அந்த தகப்பன் அம்பத்தூர் பகுதியில ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், அங்க போய் அட்மிட் பண்ணிட்டு அந்த அப்பா அவனுடைய தகப்பன் கையை பிடிச்சு என்ன பிடிச்சு அழுதாரு, என் மகனை இந்த கோலத்திலேயே நான் இங்க பார்க்கணும். அவனை கட்டி போட்டிருந்தாங்க ரூம்ல வச்சு. யோசித்து பாருங்க. இல்ல அதுதான் பயம் எதுல மாறுது? ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது. ஸ்ட்ரெஸ் எங்க கொண்டு போய் விடுது? முத்தி போய் அது சைக்கட்ரிக்கா பாதிக்கப்படுகிற சூழ்நிலை. பயம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், தப்பு பண்ணாதான் பயம். ஆமா தானே? தப்பு பண்றானா இந்த சிச்சுவேஷன் வருமா? அதுக்கப்புறம் தெரிய வந்தது, அவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறான் பெற்றோருக்கு தெரியாம. அதுக்கப்புறம் he was under medication for more than a year. இல்ல இப்படிப்பட்ட பையனுக்கு யாரும் பொண்ணு கொடுப்பாங்களா? சொல்லுங்களேன். இல்ல நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறுது. இல்ல யாரை பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இந்த பையனுக்கா அவன் இப்படி இருந்தான் தெரியுமா? என்கிட்ட கேட்டா, யாராவது ஒரு பெண் வீட்டுக்காரங்க என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் அந்த பெண்ணுக்கு நல்லது செய்வேனா அல்லது அந்த பையனுக்கு நல்லது செய்வேனா? I need to the life, think of the life. அப்போ அந்த இடத்துல நிறைய திருமணங்கள் தடைப்பட்டு போச்சு. Then finally they took a certificate from the hospital. He is medically fit to get married. And the medically fitness certificate வச்சு தான் he got married. 4 வருஷமா 5 வருஷமா அந்த குடும்பத்துல போராடினாங்க. என்ன தெரியுமா? பயம். அவன் மென்டலி அவன் தப்பு பண்ணதுனால அந்த குடும்பத்துல அந்த பையன் ஒரு சிறு தவறுல சிக்கினதுனால he got mentally hurt. நமக்கு இந்த பிரச்சனை வேணுமா? சொல்லுங்களேன். வேண்டாம் இல்ல. அப்போ லெட்ஸ் நம்ம வேத வசனம் சொல்லுகிறபடி கீழ்ப்படியாமையினால நமக்கு வருகிற பயம் வேண்டாம். லெட்ஸ் obey our God. ஆண்டவரே, இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சொல்ல போறோம். ஆண்டவரே, அந்த வேத வசனத்துல ஆதாம் ஏவாள்
கீழ்ப்படியாமையினால பயந்து ஓடுனது போல நான் ஓடக்கூடாது ஆண்டவரே. இப்போ ரீசெண்டா கூட நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய பேர் நீங்க பிளாஷ் நியூஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படிதானே? கிறிஸ்தவ ஊழியக்காரர் ஓடுறாரு. தப்பு பண்ணதுனாலதானே ஓடுறாங்க. இன்னைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் மோர் எக்ஸாம்பிள்ஸ். தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் இல்ல, ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் த சில்ட்ரன் ஹியர் இல்ல, தயவு செய்து உங்களுடைய பெற்றோருக்கு தெரியாம எந்த ஒரு தப்புல செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இது தப்புப்பா, பெற்றோருக்கு துரோகம் செய்யவே கூடாது இல்ல. ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். எஸ் ஆர் நோ? எஸ்ஸா? பெற்றோருக்கு துரோகம் செய்யலாமா? இல்ல, நோ, ரைட், we should not. சரியா? பெற்றோருக்கு நம்ம வேத வசனத்தை யோசித்து பாருங்க. வேத வசனம் தான் சொல்லுகிறது பெற்றோருக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படி. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகள், அது மட்டுமல்ல மற்றவங்களை நம்ம ஏமாத்தவும் கூடாது. யாக்கோபு ஏமாத்தி ஓடுறான், அவன் சந்தோஷமா போனான் இல்ல, அவன் மாமா அவனை எத்தனை நேரம் ஏமாத்தினாரு. தயவு செய்து மற்றவங்களை ஏமாத்தவே வேண்டாம். கடைசியில அவன் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புரவாகி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய சமூகத்துல ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே. நிறைய நேரத்துல நம்ம ஏமாத்தி இருக்கலாம். சில பெற்றோரை நம்ம இன்னைக்கு the children are very smart இல்ல, with an AI thinking and பயங்கர ஸ்மார்ட்டா நம்ம டீல் பண்ணுவோம். அவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே பெற்றோரை நீ என்ன செய்ய மாட்டேன். எத்தனை பேர் இன்னைக்கு வந்து உங்க பாஸ்வேர்ட்ஸ், போன் பாஸ்வேர்ட்ஸ் உங்க பேரண்ட்ஸ்க்கு கொடுப்பீங்க? சூப்பர், thank you, really God will bless you. சரியா? இன்னைக்கு பெற்றோரோட வேலை வீட்டுக்கு போய் சண்டை போடாம அமைதியா பிள்ளைங்கிட்ட என்ன பண்ணிடணும்? ஒரே பாஸ்வேர்டு வைங்க. ஒரே பாஸ்வேர்டு, வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரே பாஸ்வேர்டு. தப்பு இல்ல, நம்மளோட போனும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அப்படித்தானே? பிள்ளைங்கிட்ட எதிர்பார்க்கும் போது நாம we need to be transparent. நம்மளோட அப்போ ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். ஆமா தானே? நல்லா ஜாலியா பேசலாம், வேத வசனத்தை தியானிக்கலாம், சொல்லலாம், டேய் நீ யாக்கோபா மாறிடாதடா. நிறைய வீட்டுல யாக்கோபு நீ பேர் வைக்க மாட்டாங்க. எதுக்கு சொல்லுங்க? யாராவது இருக்கிறீங்களா? so sorry to say that. நிறைய சொல்லுவாங்க யாக்கோபு. எங்க பாட்டி, எங்க மாமா பேர் யாக்கோபு. எங்க பாட்டி சொல்லுவாங்க, யாக்கோபு நீ பேரை வச்சு யாக்கோபு புத்தியே வந்துச்சே உனக்கு அப்படின்னு. இல்ல, எங்க மாமா, தாய் மாமா, he is no more now. அவர் அப்படியே சொல்லுவாங்க, யாக்கோபு யாக்கோபு நீ பேர் வச்சு அவன் புத்தியே வந்துச்சு இல்ல. அது போல நம்ம we need to think about ourselves before naming a child, right? வேதத்துல மூணாவது காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தவறுகளை செய்யும் பொழுது நமக்கு ஒரு பயம் வருது. தவறுகளை செய்யும் பொழுது நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம், யோசேப்புக்கு சகோதரர்கள் இருக்காங்க. யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு வெரி நல்ல ஒரு மகன், அப்படித்தானே? தகப்பன் விரும்புகிற மகன், நல்ல சந்தோஷமான குடும்பம். ஆனா சகோதரர்களுக்கு யாக்கோபு யோசேப்பு மேல ஒரு பொறாமை. என்னது? எப்போ அப்பா என்ன பண்றாரு? யோசேப்புக்கு தான் கொடுக்குறாரு. நம்ம பிள்ளைங்க கூட சில நேரம் செய்யற எல்லாம், என் பையன் பெரியவன் சொல்றான், எப்பா பாரு எல்லாம் தம்பி 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 நீ கொடுக்குறீங்க. ஏன்னா அவன் சொல்லுவான், எதனாலும் நாங்க என்ன பண்ணோம், அவனுக்கு ஒரு பார்சல் அனுப்பணும், ஒரு பொருள் எடுத்து வச்சோம்னா, எப்போ பாரு நான் லோக்கலா இருக்கேன், என்ன கவனிக்கிறதுக்கு ஒரு நாதி இல்லை அப்படி நிறைய பிள்ளைங்க வீட்டுல சொல்றோம்ல. யோசேப்பு அங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிமினேஷன் அங்க இருந்தது. யோசேப்பு என்ன பண்றான், தன்னுடைய அப்பா போட்ட நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரான். வரும்போது இந்த அவனுடைய சகோதரர்கள் அவனை பார்த்து என்ன பண்றாங்க, அவனை ஒரு இதுல போட்டுறாங்க, ஒரு சின்ன ஒரு இதுல குழியில போட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணிடுறாங்க, வித்துடுறாங்க, அடிமையாக விற்று விடுகிறாங்க. வீட்டுல அப்பாட்ட போய் ஒரு பொய் சொல்றாங்க. என்ன பொய் சொல்றாங்கன்னா, அப்பா இந்த ட்ரெஸ்ஸை நான் பார்த்தேன், ஐ திங்க் இது மிருகங்கள் என்ன பண்ணிருக்கோம், யோசேப்பை அடிச்சு போட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட வந்து ஒரு கதை சொல்றாங்க. அப்பா அதை நினைச்சு அழுறாரு. ஒரு நாள் வந்தது, யோசேப்பை சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலை அவனுடைய சகோதரர்களுக்கு வருது. இப்போ சகோதரர்கள் பாக்குறாங்க, யோசேப்பு அங்க மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. சகோதரர்கள் போகும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. என்ன தெரியுமா? அன்னைக்கு என் அண்ணன், என் தம்பியை நான் என்ன பண்ணிட்டேன், நான் அடிமையாக வித்துட்டேனே, இன்னைக்கு நான் அவனை ஃபேஸ் பண்ண போறேன், அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது. இல்ல, சில நேரங்கள்ல நம்ம சூழ்நிலைகள் கூட நம்ம யாரையாவது ஒரு சின்ன சண்டை போட்டிருப்போம். நம்ம நேரம் வரும்போது அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பயம் வரும் தானே. சில நேரம் நிறைய பேர் அப்படி கூப்பிடுவாங்க. என்ன சென்னையில பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் நீங்க வாங்க என் கூட கம்பெனிக்கு வாங்க, நீ கூட்டு போவாங்க. நிறைய அப்படி போகும் பொழுது we feel there is, அந்த இடத்துக்கு போகும் பொழுது நான் தைரியமா போவேன். என் கூட வர்றவர் எப்படி வருவாரு, ஏன்னா தப்பு பண்ணவர் அவர் இல்ல, அவர் அப்படியே சோகமா வருவாரு. அங்க கிட்ட போன அவனுக்கு சால்வ் ஆனதுமே he feel very happy. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல
இப்படிப்பட்ட ஒரு தவறுகளை அந்த இடத்துல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு பயம் அந்த இடத்துல உண்டாக்குறத நம்ம பார்க்கணும். தவறுகள் தன்னுடைய அந்த இடத்துல செய்யக்கூடாத ஒரு தவறை அவனுடைய சகோதரர்கள் அங்க செஞ்சுட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட தவறுகள் ஏதாவது இருக்கும் நீ சொன்னா இன்னைக்கு we need to correct ourselves. சரியா? இதுதான் அந்த நாள். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு கரெக்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? we have to change. நம்ம சிறு பிள்ளைகளை நம்ம அடிக்கடி we point out, என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குது, என் பிள்ளை இதை செய்ய மாட்டேங்குது, என் சொல்லுற கேட்க மாட்டாங்க சொல்லும் போது we need to look at ourselves as well. சிறு பிள்ளைகளை அவங்க நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி சிறு பிள்ளைகள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நமக்குள்ளாகவும் இருக்கணுமா இருக்கக்கூடாது? நம்ம நிறைய நேரங்கள்ல பிள்ளைய நம்ம ஒரு பேரை வச்சு கூப்பிடுவோம். எப்படி கூப்பிடுவோம் சொல்லுங்களேன்? இல்ல we say, right? We call. இல்ல நம்ம திருநெல்வேலியில ஒரு ஸ்லாங் உண்டு, ஏலை அப்படின்னு கூப்பிடுவாங்க, அப்படிதானே? ஆனா இங்க லோக்கலா சில நேரங்கள்ல பெற்றோர் பாத்தீங்கன்னா நிறைய ஆனிமல் பேரெல்லாம் வச்சிருவாங்க பிள்ளைங்களுக்கு. இப்போ அந்த ஆனிமல் பேரெல்லாம் வச்சா பிள்ளைங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? இந்த ஆனிமல் மாதிரி தான் பண்ணுவாங்க இல்ல? அப்போ we are naming the child. அப்போ இன்னையில இருந்து ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு gift. அந்த gift நீங்க எப்படி சொல்லக்கூடாது? சொல்லுங்களேன், எப்படி சொல்லக்கூடாது? ஆனிமல் பேரை வைக்க கூடாது. அந்த கிஃப்டை நல்லா சொல்லுங்க, இஸ் a gift for me, you are the heavenly gift for me. அப்படி அந்த பிள்ளைங்களை சொல்ல அந்த பிள்ளைங்க their nature will change, right? நம்ம பிள்ளைகளை திட்டும் போதுதான் பிள்ளைங்களோட நேச்சர் எப்படி போடும். கொஞ்சம் வார்த்தைகள் நம்ம சொல்ல அந்த வார்த்தைகள் நமக்குள்ள கிரியேட் செய்யும்ல, ஆமாவா இல்லையா? when we say something, when we talk about something, அந்த 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 வார்த்தைகள் நமக்குள்ளாக கிரியேட் செய்யும், அப்படிதானே? அப்போ நம்ம பிள்ளைகளை never ever say any, அவங்களுக்கு எந்த நல்ல பேர் வச்சிருப்பீங்க தானே, ப்ளீஸ் யூஸ் தட் நேம். அல்லது ஒரு நல்ல ஒரு பெட் நேம் வச்சுக்கோங்க. நீங்க நிறைய சாம்வெல் அப்படின்னா we call them as Sam, right? அப்படி நல்ல ஒரு பேரை வச்சு சந்தோஷமா கூப்பிடுங்க. சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஒரு மகன். என் பிள்ளைங்க எப்படிப்பட்ட சத்தத்தை கேட்கணும்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். அப்போ இந்த தவறுகளை நாம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. This is one of the common mistakes in all the families. கிறிஸ்தவ குடும்பத்துல இப்படிப்பட்ட தவறுகள் என்ன செய்யக்கூடாது? இருக்கலாமா இருக்கக்கூடாதா? சொல்லுங்களேன். எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாதா? சூப்பர், இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு கிஃப்ட நம்ம கிஃப்ட் நீ சொல்லலாம், அவங்கள செரிஷ் பண்ணலாம், சந்தோஷப்படுத்தலாம். நீங்க அன்பா இருந்தா எதையும் சாதிக்கலாம், அப்படிதானே? அந்த ஆவியின் கனிகள் 9ல எது அன்பு இருக்கா இல்லையா? இருக்குல்ல? அப்ப ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆவியின் கனிகள் நம்ம குடும்பத்துல ஒருவருக்கொருவர் நம்ம அன்பா இருக்கும் பொழுது அந்த அன்புனால பிள்ளைங்கிட்ட சொல்லுங்களேன். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைதான் அடாவடியா போனா பிள்ளைங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க இல்ல? இன்னைக்கு இந்த பிள்ளை அன்பா திருத்தி அன்பா இது செய்யாதம்மா அப்படி சொன்னா the child will change. சரியா? நம்ம குடும்பத்துல ஒரு heavenly atmosphere அங்க அந்த இடத்துல இருக்கும். அன்பா இருங்க, பிள்ளைங்களும் நம்மகிட்ட அன்பா இருப்பாங்க. give and take. இன்னைக்கு அன்பா இருந்துதான் பிள்ளைங்களை தட்டி கொடுத்துதான் நம்ம என்ன செய்யணும்? செய்யடா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துதான் we need to forward. அப்போ தவறுகளை செய்யும் பொழுது ஒரு பயம் அந்த யோசேப்பின் சகோதரர்களுக்கு வந்தது. சரியா? 3 காரியம் பார்த்தோம். இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். the first one, கீழ்ப்படியாமையினால் ஒரு பயம் வந்தது. யார் அவங்க? ஆதாம் ஏவாளுக்குள்ளாக பயம், கீழ்ப்படியாததுனால. 2வது யாரு? யாக்கோபு என்ன பண்ணாரு? ஏமாற்றுவதனால் அவருக்கு ஒரு பயம் அந்த இடத்துல வந்துச்சு. 3வது யாரு? யோசேப்பு இல்ல, அவனுடைய சகோதரர்கள் தவறுகளை செய்ததுனால அந்த இடத்துல ஒரு பயம் வந்தது. அவங்க என்ன பண்றாங்க? யோசேப்பை கொலை செய்ய நினைக்கிறாங்க. சொந்த சகோதரனை நினைக்கிறாங்க கொலை பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, அது இல்லாம அவங்க தண்ணீர் இல்லாத ஒரு படுகுழி அதுல போட்டுட்டு அடிமையாக விற்று விடுகிறாங்க. எவ்வளவு பெரிய துரோகம் பாருங்க. ஆனா அந்த இடத்துல கூட ஆனால் யோசேப்பு அவர்கள் சகோதரர்கள் செய்த தீமைக்கு அவன் பழி வாங்கல, அப்படிதானே? அவன் சகோதரரை சோதித்துதான் பார்த்தான். பென்யமின் மேல அன்பு இருக்கா இல்லையான்னு ட்ரைடு. அவனை சோதித்து பார்த்துக்கதான் செஞ்சானே தவிர he didn't do any revenge எடுக்கல. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம்? இப்படியா பண்ண நீ ஏன் பவரை காமிக்கிறேன்? ஆண்டவர் நம்முடைய தேவன் ரெவெஞ்ச் எடுக்கிற தேவனே இல்லை. அப்போ நமக்கும் அந்த ஆட்டிடியூட் அந்த அப்ரோச் நமக்குள்ளாகவும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, மறுபடியுமாக நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இன்னொரு பயம், நெருக்கத்தின் நிமித்தமாக ஒரு பயம். இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க? எகிப்தியர்கிட்ட இருந்து பார்வோன்ல இருந்து எங்க வராங்க? அவங்க கடந்து வரும் பொழுது பின்பாக இருந்து பார்வோன் சேனைகள் அவர்களை துரத்துகிறது. அப்ப அவங்க மோசையை பார்த்து சொல்றாங்க, நாங்க அந்த இடத்துல செத்துருப்போமே, ஏன் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏத்தால என்ன? கடல் பின்பக்கம் எகிப்தியர்கள், நாங்க சாகவா இங்க கூட்டு வந்தீங்க?
அப்படி சொல்லி கேட்கும் பொழுது அவங்க ஒரு பயம் அந்த இடத்துல இருக்கிறது, ஒரு நெருக்கம், என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்துல ஆண்டவர் அந்த நதியை என்ன பண்றாரு, ரெண்டா பிளந்து ஒரு வழியை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, சில நேரங்களில இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் இருக்கும். நேற்ற தினத்துல நம்ம பேசணும், கடன் என்கிற நெருக்கம், வியாதி என்கிற நெருக்கம். இன்னைக்கு காலையிலே ஒரு குடும்பத்துல பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, தம்பி ரொம்ப கடன் வாங்கிட்டேன் தம்பி. எதுக்கு கடன் வாங்கிட்டேன்? கல்யாணம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணதுனால என்ன வாங்கிட்டேன்? கடன் வாங்கிட்டேன். இப்போ வழி அடைக்கிறதுக்கான வழி தெரியல. யோசித்து பாருங்க, ஒரு முன்பாக வழி தெரியல அப்படின்னு சொல்லும் போது என்ன அடுத்தால என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த இடத்துல நான் இதே சம்பவத்தை தான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வழி கொடுத்தாருல்ல, இன்னைக்கு உங்களுக்கு வழி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா வழி கொடுப்பாரு. ஆண்டவர்கிட்ட இஸ்ரவேல் மக்கள் மோசையை பார்த்து முறுமுறுத்தார்கள். ஆனா மோசே அந்த இடத்துல நின்று என்ன கேட்கிறான், ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் வழி திறந்து கொடுக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு கூட ஆண்டவர் வழியை தருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. நிறைய இக்கட்டுகள் இருக்கும். பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக நம்ம கவலைப்படலாம், பிள்ளைகளோட ஸ்டடீஸ்க்காக கவலைப்படலாம். பிள்ளைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையின் எதிர்காலத்திற்காக, வாழ்க்கையில நான் படிக்கிறேன், என்ன ஸ்கோப், என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு தெரியல. ஐம் கம்ப்ளீட்டிங் மை 12th ஸ்டாண்டர்ட், நான் முடிக்கிறேன், ரிசல்ட் வரப்போகுது, நான் எந்த கோர்ஸ் எடுக்கணும்னு எனக்கு தெரியல, என்ன மார்க் வரும்னு எனக்கு தெரியல. ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இன்னைக்கு இருக்கலாம். பெற்றோர்கள் என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை. ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இஸ் பிக் சேலஞ்ச் ஃபார் மீ. யோசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல நெருக்கத்துல இருக்கிற நேரத்துல அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு இறங்கி வந்து என்ன செய்வாரு? கிருபை தருவார். தருவாரா தர மாட்டாரா? இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நெருக்கத்தின் சூழ்நிலை எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும், இன்னைக்கு பிராக்டிகலி நமக்கு இந்த உலகத்துல நம்ம சிக்கி இருக்கிற நெருக்கங்கள், கடன்ல தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நேற்று சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு வில்லேஜ்ல ஒரு வட்டி கொடுக்குற ஆளு, ஒரு தெரிஞ்சவர் தான், அவர் சொல்றாரு, உங்க ஊர் சுத்தி யாருக்கு கடனா இருக்கு? எனக்கு தான் கடனா இருக்கு. இவ்வளவு தைரியமா சொன்னாரு பாத்தீங்க. எனக்கு ரொம்ப அதை கேட்கும் போது எனக்கு அவ்வளவு கோவம் வந்தது. உங்க ஊர்ல அப்படியே சொன்னாரு, உங்க களக்காடை சுத்தி உங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பொம்பளைகளும் எனக்கு கடனா இருக்காங்க. யோசித்து பாருங்க, இந்த வேர்ட்ஸ் அப்ரோச். இன்னைக்கு அப்படிப்பட்ட சிக்கலில சிக்கி இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கணும்? விடுதலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துல இருக்கோம்னு சொன்னா ஆண்டவர் நம்மை விடுவிப்பாரா விடுவிக்க மாட்டாரா? நிச்சயமாகவே விடுவிப்பார். நான் ஒரு சம்பவத்தை ஒரு சாட்சியாக உங்கள் மத்தியில சொல்ல விரும்புகிறேன். 2006 நான் சென்னை பட்டணத்திற்கு போயிட்டேன். அங்க போயிட்டு ஒரு நாள் ஒரு 2 மாதம் I was in a barber shop. ஒரு ஷேவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்துல என் பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. அப்போ அந்த பக்கத்துல ஒரு நபர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, என் பையனுக்கு நான் யூகேஜி அட்மிஷன் வாங்கியிருக்கேன், இட்ஸ் 35,000 rupees I paid அப்படிங்கிறாரு. 35,000 ரூபாய் யூகேஜிக்கு நான் பே பண்ணிருக்கேங்கிறாரு. எனக்கு தபக்குனுச்சு. இல்ல, யூகேஜிக்கு 35,000 ரூபாய். ஆண்டவரே, எனக்கு அப்ப சம்பளம் வெறும் 10,000 ரூபாய் தான். நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே? எனக்கு 2 பிள்ளைகள். நான் ஏதோ இங்க சென்னைக்கு வந்துட்டேன், டிரான்ஸ்பரை கேட்டு வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா மறுபடியும் ஒரு பெரிய இடி விழுதே. வாட் டு ஐ டு? ஒரு நெருக்கம் என் முன்பாக, ஒரு பெரிய பார்வோன் சேனை போல ஒரு பெரிய நெருக்கம். என் ஒய்ஃப்ட சொல்லல. நான் யோசித்து ஆண்டவரே சமூகத்தை ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, இதற்கு வழியை நீங்க தான் காண்பிக்கணும் ஆண்டவரே. நடந்த சம்பவம் சாட்சியாக உங்கள் மத்தியில சொல்லுகிறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது ஆண்டவரே. எனக்கு சம்பளம் வெறும் 10,000 வச்சு வாடகை கொடுக்கணும். நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே? ஐ டோன்ட் நோ. ஆனா இந்த இடத்துல நான் திரும்பி மறுபடியும் மும்பை வந்தேன்னா எனக்கு நல்லா இருக்காது. சிச்சுவேஷன் would be worst. ஆண்டவரே, இந்த இடத்துல என்ன உயர்த்தணும்னு சொல்லி ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் வந்தது. எனக்கு ஒரு எங்க பக்கத்துல இருக்கிற பிளாட்ஸ்ல இருக்கிற ஒரு அங்கிள் என்கிட்ட வந்து சொன்னாரு, தம்பி, ஐயோ வைஃப் இஸ் எஜுகேட்டட் அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அங்கிள், ஷீ இஸ் அன் போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, உன் வைஃபை பிஎட் சேர்த்து விட்டுறேன், she can support you financially, right அப்படின்னாரு. பாத்தீங்கன்னா she completed her B.Ed in 4 months time. ஆண்டவர் எப்பக்கத்துல இருந்து எனக்கு ஒரு ஏஞ்சல்ஸை கொடுத்தாரு. ஒரு ஆண்டி ஒரு பிரேயர் மீட்டிங்ல போய் இருக்கிறேன். கோயம்புத்தூர் B.Ed காலேஜ் பிரின்சிபல் வந்து ஒரு அறிமுகம் ஆறாங்க. அவங்க சொல்றாங்க, ask your wife to come to my home. நான் கோச் பண்ணிடுறேன். she will score more than 90%. this is my assurance அப்படின்னாங்க. ஒரு ஆண்டி, she is an elderly auntie. அவங்க வீட்டுக்கு இவ காலேஜ்க்கு போக மாட்டா. 4 மாசம் தான் இருக்கு. she got admission in the month of November. ஏப்ரல்ல எக்ஸாம். இல்ல, 1 வருஷம் தான் அப்போ B.Ed, இப்போ 2 வருஷம். அப்போ 1 வருஷம் கோர்ஸை she completed in 4 months. அந்த ஆண்டி வந்து இவளுக்கு சாப்பாடும் கொடுத்து, இவளுக்கு கோச்சும் சொல்லி கொடுத்து, ராத்திரி 12 o'clock she called. இந்த நோட்ஸ் எடு she பாத்தீங்கன்னா she cleared with 92%. she got a job in வேலம்மாள் group of institution. அந்த இடத்துல என் பிள்ளைங்களுக்கு அட்மிஷனுக்கு நான் போறேன். அப்போ நான்
நான் நினைச்சேன் இந்த இவ சேலரி வச்சு ஃபீஸை கட்டலாம் அப்படின்னு. அங்க போகும்பொழுது எனக்கு ஒரு திறந்த வாசல் காத்திருந்தது. ஸ்டாஃபோட பிள்ளைங்களுக்கு 50% ஆஃப் த ஃபீஸ் அப்படின்னு. ஒரு அற்புதம் இல்லையா? என் மனைவி 5 வருஷம் படிச்சு முடிச்ச பிறகு என் பிள்ளைகளுக்கு 12th வரைக்கும் இட்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் தம். 2 பிள்ளைகளுக்கும் ஃப்ரீ எஜுகேஷன். ஒரு பிள்ளைக்கு அங்க 1 lakh 1.5 lakhs ஃபீஸ். என் பிள்ளைங்க 2 பேரும் ஃப்ரீ எஜுகேஷன்ல படிச்சாங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்தாரா செய்யலையா? ஒரு பாலைவனம் போல இருந்த என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எனக்கு அது பாரமாக தோன்றினது. இன்னைக்கு நான் லகுவாக உங்களுடைய சமூகத்துல பேசுறேன். என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வச்சிருக்காரு. உங்க வாழ்க்கையில கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இல்ல நம்ம நினைக்கலாம் இது பெரிய விஷயம். அன்னைக்கு அது பெரிய விஷயமா எனக்கு தோணுச்சு. ஆனா ஆண்டவர் பாத்தீங்களா, என் பிள்ளைகளை அங்க அட்மிஷன், என் ஒய்ஃபுக்கும் வேலையை கொடுத்து என் பிள்ளைகள் அவ கண் முன்னாடி என் பிள்ளைங்க வளர்ந்தாங்க அந்த இடத்துல. ஐயாவுக்கு தெரியும், when he came to my house in 2009, எங்க வீட்டுக்கு ஐயா வந்திருக்கும் போது that was an evident testimony. ஆண்டவர் செய்த நன்மைகள் நிச்சயமாகவே என்ன செய்யாது. இன்னைக்கு உங்கள் மத்தியில நான் சாட்சியாக இருக்கிறேன் நீ சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில கூட நெருக்கமான சூழ்நிலை கொஞ்சம் யோசிங்க. நெருக்கம் என்ன நெருக்கம்? அவருடைய சமூகத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த நெருக்கம்லாம் தமிழ்ல சொல்லுவாங்க, சென்னை லாங்குவேஜ்ல ஜுஜுபி இல்ல, எவ்ரிதிங் இஸ் சொல்லுங்களேன், ஜுஜுபி இல்ல, nothing is difficult for him. நம்ம நினைக்கலாம் ஒரு பெரிய பாரமான காரியம், ஆனா அவருடைய சமூகத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா everything is very simple. அவருக்கு சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். பேதுரு ஒரு அற்புதத்தை, உங்க வாழ்க்கையில அற்புதம் வேணும்னா அவர் அற்புதம் செய்வாரு. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அவர் என்ன செய்வாரு? இப்போ உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி ஆண்டவர் வந்து கேட்கிறாரு. உங்களுக்கு அற்புதம் வேணுமா ஆசீர்வாதம் வேணுமான்னு கேட்கிறாரு. நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? சொல்லுங்களேன், எதை சூஸ் பண்ணுவீங்களே? ask the boys. அற்புதம் வேணுமா ஆசீர்வாதம் வேணும்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆசீர்வாதம் இல்ல. அற்புதம்ங்கிறது இன்ஸ்டன்ட், சரியா? ஆசீர்வாதம்ங்கிறது கண்டினியூஸ், சரிதானே? இன்னைக்கு ஒரு நடக்கக்கூடியது அற்புதம்ங்கிறது இட்ஸ் an instant காஃபி மாதிரி, சரியா? ஆசீர்வாதம்ங்கிறது அது நடந்துகிட்டே இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே இன்னைக்கு நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில இருந்தது நீ சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? நீங்க ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் வாழ்க்கையில what are the challenges I have? இந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவை, பட் கடவுள் கொடுக்கிறாரு. பட் ஆசீர்வாதம் எல்லாம் எல்லாமே யூனிக், கரெக்டா? எல்லாத்துக்கும் ஒரே ஆசீர்வாதம் வராது, அப்படிதானே? இட்ஸ் an unique. நம்ம எல்லாருடைய முகம் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல, கலர் பிராண்ட் வேணா ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா வந்து face is unique for everyone, right? அதே மாதிரி யூனிக் ஆசீர்வாதம், everybody, God has a unique blessings for everyone. நான் மற்றவங்க கூட I don't need to compare that. ஆண்டவரே சில நேரங்கள்ல நான் ஆண்டவரை ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் பைபிளை தூக்கிட்டு ஆலயத்துக்கு போறேன் ஆண்டவரே, ஆனா பட் அவன் என்ன பண்றான்? பைபிளை தூக்க மாட்டேங்கிறான். அவன் இத்தனை கார் வச்சிருக்கான், இத்தனை வீடு வச்சிருக்கான், இவ்வளவு பணம் வச்சிருக்கான், ஆனா நான் we compare that, right? ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நம்முடைய பிள்ளை ஆண்டவரே, there should be a difference between him and me, oh God. இல்ல, ஒரு வித்தியாசம் இருக்கணும். யோசித்து பாருங்களேன், அவன் வீட்டுல சண்டை போட்டுட்டு இருப்பான், என் வீட்டுல என்ன இருக்காது? சண்டை இருக்காது. அவன் நிம்மதியான தூக்கம் அவனுக்கு இருக்காது, எனக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். நான் உண்மையில ரியலி ஐ thank God. நான் படுத்தா எனக்கு quite 7 hours of sleep I have. எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எத்தனை பேருக்கு அந்த தூக்கம் இருக்கு வீட்டுல? இல்ல, that's blessing. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிருபை. நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு இருக்குன்னா ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிருபை. அப்படி இல்லைன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே I need to have a peaceful sleep. படுத்தா நல்லா தூங்கணும், ஒரே நேரம் தான் ராத்திரி, பகல்ல no sleeps, சரியா? அப்படிப்பட்ட நித்திரை ஆண்டவர் உங்களுக்கு தந்தார்னு வச்சுங்களேன், that is a blessed and a peaceful life you have. அப்படி இல்லைன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு தூக்கம் இல்ல ஆண்டவர். தூக்கம் ஏன் வராது சொல்லுங்களேன்? ஏன் தூக்கம் வரல? கவலை, கரெக்டா? பயம் இல்ல, நீங்க யோசிச்சு பாத்துறீங்க, இந்த கவலை, பயம், பிரச்சனை, இது நினைச்சாதான் நமக்கு தூக்கம் வரல. இந்த பிரச்சனைகளை அவருடைய கையில கொடுத்துட்டேன்னா எனக்கு தூக்கம் வருமா வராது? நம்ம யோசிக்கவே கூடாது. எனக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் we face. நான் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவேன், ஆண்டவரே என் பைபிள்ல பின்னாடி ஒரு பேப்பர்ல எல்லா ஜெப குறிப்பும் எழுதி வச்சிருப்பேன். ஆண்டவரே இதுல இருக்கிறதெல்லாம் யாருக்கு கொடுத்துருக்கிறேன்? உங்க கையில கொடுத்துருக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாக நான் இருக்கணும், சரியா? உம்முடைய நாமம் என் மூலமாக என்ன பற்றக்கூடாது? தூஷிக்கப்பட்டக்கூடாது. அதுக்கு காரணமாக நான் பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்றேன், ஊழியத்துக்கு போறேன், எத்தனையோ இடங்கள்ல நம்ம பேசுறோம், கவுன்சிலிங்ஸ் போறோம், ஆனா சொல்லக்கூடாது ஜெபராஜ் இப்படி எல்லாம் பண்றான், அவனா இப்படி கஷ்டப்படுறான், அவனா இப்படி பிரச்சனைல இருக்கிறான் நீ சொல்லி யாருமே என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஆண்டவரே அந்த இடத்துல
என் மூலமாக உம்முடைய நாமம் எப்படிப்படணும்? நீங்க இருக்கிற நம் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா, மகிமைப்படாது? மகிமைப்படும் சொல்றவங்கள சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமாகவே நம் மூலமாக இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவரின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படும். வேதத்துல பார்க்கிறோம், எனக்கு வேதத்துல எதிரிகளின் நிமித்தமாக அந்த ஒரு பெலிஸ்தருடைய நம்ம நேத்து கேட்க ஒரு செய்தியை தியானித்தோம், தாவீதுடைய சம்பவத்தை தியானித்தோம் இல்ல? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பயம் கோலியாத்தின் மூலமாக அந்த இடத்துல ஒரு பெரிய பயம் வருது இல்ல? மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. கோலியாத் வந்துட்டாலே அங்க ஒரு பயம். கோலியாத்தை வீழ்த்தும்படியாக எல்லாரும் பல திட்டங்களை போடுறாங்க இல்ல? ஆர்மிஸ் எல்லாம் அங்க போய் டென்ட் போட்டு கோலியாத்தை கொலை செய்யும்படியாக திட்டம் போடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் கோலியாத்தை கொன்றது யார் மூலமாக? சின்ன தாவீது மூலமாக. இன்னைக்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்களை கொண்டு நீங்க நினைக்கலாம், நான் நாலேஜ் இல்ல, நான் படித்த ஆள் கிடையாது, நான் ஒரு வீட்டுல எல்லாரையும் ஒதுக்கப்பட்டவன் இல்ல சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தாவீது, சின்ன தாவீதை கொண்டு கோலியாத் வீழ்த்தப்பட்டது போல உங்கள் குடும்பத்துல உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் உங்களை கொண்டு ஆண்டவர் முடியறிப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க சொல்லலாம், ஆண்டவரே தாவீதை கொண்டு கோலியாத்து வீழ்த்தப்பட்டான்ல, எனக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்தை என் மூலமாக நீங்க என்ன செய்யணும்? வீழ்த்தணும். பிள்ளைகள் கேட்கலாம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும், பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அப்படித்தானே? அப்போ பிள்ளைங்க சொல்லலாம், ஆண்டவரே பிள்ளைங்களா என் பெற்றோருக்கு நான் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னுடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய பெற்றோர் கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். பார்க்கிறோம் வேதத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை சொல்லுங்களேன், ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். கவலை அப்படிங்கிறது, நம்ம பயப்பட்டு கவலைப்பட்டு இருந்தோம்னா nothing can be achievable. கரெக்டா? நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரம் நான் 4 மணி நேரம் தூங்கிட்டு மீதி இருக்கிற நேரம் என்னுடைய கவலைகளை நான் கூட்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுடுங்க, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த கவலையில இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியை நான் யோசிக்கணும். சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், என் மனசுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் கொட்டணும்னு சொல்லி யார்கிட்ட போய் கொட்டுவோம்? யார்கிட்ட போய் கொட்டுவோம்? நம்ம நேபர்ஸ்ட கொட்டுவோம், கொலீக்ஸ்ட போய் கொட்டுவோம். என் பிரச்சனை அவங்க முன்னாடி நல்லா பேசுவாங்க, ஓ மை காட் யூ ஹேவ் திஸ் ப்ராப்ளம். ஆனா வெளியில போனப்பறம் புத்திக்கு தான் எப்படி இருக்கிறான் அப்படின்னு, அப்படிதானே? இல்ல, உலக மனிதர்கள். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க வந்து கொட்டும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய இதயத்தை பார்க்கிற தேவன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இதயத்தை பார்க்கிற தேவன். இதயத்தில் உள்ள காயங்களை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ we can differentiate the people, சரிதானே? வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை நேசிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன். நம்ம வந்து நெருக்கத்தின் சூழ்நிலையில, இந்த பயம் அப்படிங்கிற சூழ்நிலை நமக்கு இருக்கலாம், நம்ம கவலைகள் இருக்கலாம். அன்னாள் வேதத்துல பார்க்கிறோம், அன்னாள் ஜெபிக்கிறாள், ஆண்டவருடைய சமூகத்துல பொருத்தனையோடு ஜெபிக்கிறா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தா, நான் என்ன பண்றேன்? உமக்கென்று அந்த ஆண் குழந்தைய ஒரு பொருத்தனை பண்றா, அழுகிறா. அழும் பொழுது அந்த இடத்துல வந்து ஏலி வந்து சொல்றாரு, அவ வந்து என்ன வெறித்திருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு ட்ரக் அடிக்டடா இருக்கிறா. என்ன சொல்லுவாங்க, நம்ம நம்ம சாராயம் குடிச்சிட்டு அந்த வெறித்து போய் இருக்கிற அந்த கான்செப்ட் அங்க கொண்டுட்டு வராங்க. ஆனா பட் அவள் சொல்றா, இதான் உலக மனிதர்கள் நம்மை பார்த்து பேசப்படுகிற காரியம். நம்ம ஜெபம் பண்ணலாம் ஆண்டவர்ட்ட, நம்ம மனிதர்கள் நம்மகிட்ட நேர்ல பேசுவாங்க. ஒரு இந்த அன்னாள் அதுக்கப்புறம் அவளுடைய சமூகத்தில் அவள் ஜெபித்த பிறகு அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம், அப்படிதானே? இன்னைக்கு அவருடைய சமூகத்துல நீங்க வந்து ஜெபித்து இருக்கிறீங்க, இதற்கு பிறகு நீங்க துக்கமாக இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? ஒரு பொருத்தனையோடு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து இன்னைக்கு என்னுடைய பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் அத்தனையும் நான் ஊற்றி இருக்கிறேன் ஆண்டவரே. இதற்கு பிறகு நான் எப்படி இருக்கக்கூடாது? துக்கமுகமாக இருக்கவே கூடாது. இதற்கு பிறகு நான் கஷ்டப்படவே கூடாது. இதற்கு பிறகு நான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், அப்படிதானே? என்னை பார்த்து மற்றவர்கள் சொல்லணும், ஏதோ something he has in him. இந்த ஆலயத்துல போய் இவன் ஜெபம் பண்றான், இல்ல ஏதோ இவனுக்கு நடக்குது, நானும் let me follow him. உங்களை ஃபாலோ பண்ணி இந்த ஆலயத்துக்கு நிறைய கூட்டங்கள் வரணும். ஐயா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, 90 families நாங்க வருகிற வருஷம் that should be multiplied by எவ்வளவு சொல்லுங்களேன், 10 times or 100 times. அது உங்க கையில தான் இருக்கு. இல்ல நீங்க பிரச்சனைய சொன்னீங்கன்னா that will appreciate, இல்ல சாட்சிய சொன்னீங்கன்னா that will appreciate. சரியா? நீங்க அப்ப பிரச்சனைய சொல்ல போறீங்களா, சாட்சிய சொல்ல போறீங்களா? சாட்சியை தான் சொல்ல போறீங்க, சரிதானே? அப்ப பிரச்சனையை எங்க சொல்லணும்? இங்க சொல்லணும். சாட்சியை எங்க சொல்லணும்? வெளியில சொல்லணும்.
அப்ப நாம இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம், ஆண்டவரே பிரச்சனையை நான் எங்க சொல்றேன், சாட்சிய வெளியில சொல்ல போறேன். இப்ப இந்த சுற்றி இருக்கிற மக்கள் இந்த பக்கத்து பில்டிங் கூட ஏதாவது கன்வெர்ட் உங்களுடைய ஆலயமா கன்வெர்ட், சரியா? ஒரு வருகிற நாட்டிலே ஐயா இன்னைக்கு சொன்னாங்க ஸ்மால் குடிசையா இருந்ததுன்னாங்க, இல்ல தட் மைட் ஹேப்பன் இன் ஒரு 20 வருஷத்துல நடந்திருக்கலாம். உங்க ஜெனரேஷன் இதை சேர்த்து பக்கத்து ஏரியாவை சேர்த்து என்ன பண்ண போறாங்க, ஒரு ஆலயம் பெரிதாக வரும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷம் தானே. அப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த ஆலயத்துக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் தருவார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இன்னைக்கு நம்ம கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி லெட் ரீகேப். நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தவறு செய்யும் பொழுது நமக்கு பயம் வருது, நெருக்கத்தின் நிமித்தமாக நமக்கு பயம் வருது, தவறுகளை ஏமாற்றும் பொழுது நமக்கு பயம் வருது, சரியா? இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இருந்து நம்ம எடுத்து போடுவோமே ஆனால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். This is not only for the family, for the parents, even the children. உங்க வீட்டுல everything need to be a transparent-ஆ இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளாக there should not be a hide and seek இருக்கவே கூடாது. இல்ல பெற்றோருடைய எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா போன்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பரண்டா டேபிள்ல கிடக்கும், இல்ல எல்லாமே பாஸ்வேர்டு இல்லாமலே கிடக்கும், எல்லாமே எவ்ரிபடி நோஸ் இட். ஏன்னா என் போன்ல எந்த தப்பும் இல்ல, உன் போன்ல தப்பு இருந்தா நீ ஹைட் பண்ண போறா, இல்லன்னா நீ என்ன பண்ணுவா, வித்வுட் பாஸ்வேர்ட் தட் லை இன் யுவர் டேபிள். அப்போ இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் உங்க வீட்டுல தட் should be a very transparent approach இருந்ததுன்னா ஒரு குட்டி பரலோகத்தை எங்க பார்க்கலாம். என்னைக்கு ஹைட் அண்ட் சீக் இருக்கிறதோ அப்பதான் பயம் வரும், பயம் வந்தாதான் கவலை வரும், கவலை வந்தாதான் நம்ம ஐயோ இவங்க என்ன பாத்துருவாங்களோ இவங்க பாத்துருவாங்களோங்கிற சிச்சுவேஷன் வரும், ஒரு சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை அந்த இடத்துல வரும். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல, ஒரு பிள்ளைகள் குடும்பத்துல financially we need to be a transparent, சரியா? And then phoneல we need to be 100% transparent. உங்க லேப்டாப்ஸ் பாஸ்வேர்ட்ஸ் everything need to be a 100% transparent உங்க வீட்டுல இருந்ததுன்னா ஒரு குட்டி பரலோகத்தை அனுபவிக்கலாம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க குடும்பத்துல இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இதுக்கு நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் என் குடும்பத்துல இருக்கணும்னு சொன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் அப்ரோச் என் குடும்பத்துல இருக்கணும்னா என்ன பண்ணணும் அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு எனக்கு வழிகாட்டினார்ல, என் பிள்ளைகளுக்கு என்னோட பிள்ளைகளுக்கு ஸ்டடீஸுக்கு வழி காமிச்சார்ல, இன்னைக்கு உங்களுக்கு வழிகாட்டுவாரா காட்ட மாட்டாரா? கண்டிப்பா காண்பிப்பார். என் தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, இல்ல he is not அவர் ஒரு பயஸ் பண்ணுகிற தேவன் கிடையாது, இவனுக்கு கொடுத்துட்டு இவனுக்கு கொடுக்கல நீ சொல்லுகிற தேவன் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்கிற தேவன், சரியா? அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய சமூகத்துல கேட்க போறீங்க, ஆண்டவரே முதல்ல ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த குவாலிட்டிஸ் என்கிட்ட இருந்தது நீ சொன்னா நீங்க என்ன மன்னிங்க ஆண்டவரே, இந்த குவாலிட்டிஸ் எதுவுமே எனக்குள்ள இருக்க, மத்தவங்களை ஏமாத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அதுல பாத்தீங்கன்னா நான் ஏமாற்றுகள் இருக்கக்கூடாது, ஆதாம் ஏவாள் என்ன பண்றாங்க, தப்பு பண்றாங்க, உங்களுடைய கற்பனைகளுக்கு விரோதமாக நான் தப்பு பண்ணி இருக்க கூடாது ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா. ரெண்டாவது ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, என் குடும்பத்துல ஒரு குட்டி பரலோகத்தை நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் தேசத்தை ஆளுகிற சந்ததிகள் என் குடும்பத்துல இருந்து வரணும் ஆண்டவரே. இந்த தேசத்துல நான் சில நேரம் தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கிற செக்ரட்டரியேட் ஆபீஸ்க்கு போவேன். ஐ எம் which connected with the politicians, கொஞ்சம் எனக்கு கனெக்ட் உண்டு, அவர்களை காணும்படியாக கொஞ்சம் அந்த செக்ரட்டரியேட்டுக்கு போவேன். போகும் பொழுது நான் ஒவ்வொரு IAS ஆபீசர்ஸ் நேம் பிளேட்ஸ் பார்த்துட்டே போவேன், யாராவது கிறிஸ்தவங்க இருப்பாங்களான்னு பார்ப்பேன். அதுல 2 பேர் இருக்கு, கிறிஸ்டியன்ஸ் பேர் 2 பேர் இருக்கு, ஒரு IRS ஆபீசர்ஸ் ஒரு பேர் இருக்காங்க, he's also a Christian. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை பார்க்கும்போது, ஆண்டவரே எங்க பிள்ளைங்க பேர் இதுல என்ன செய்யணும் வரணும், சந்தோஷமா இருக்கும்ல. நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட லிஸ்ட்ல இன்னைக்கு மும்பை பட்டணத்துல ஒரு IAS IPS ஆபீசர்ஸ் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா இதற்கு மேல என்ன சந்தோஷம் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்துக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துல அப்படிப்பட்ட சந்ததிகள் உருவாகணும், என் குடும்பத்துல தேசத்தை ஆளணும் ஆண்டவரே, my children need to be a rule over the nation, my children need to be a rule over the world சொல்லலாம்ல. ஆண்டவருடைய சமூகத்துல கேட்க போறோம், இன்னைக்கு கண்ணுல மூடி அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, முதலாவது அவருடைய சமூகத்துல ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே நீ சொல்லி கேட்க போறோம். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிருக்கலாம், நான் பெருமையாக இருக்கலாம் ஆண்டவரே, நிறைய நேரம் நம்ம பெருமை நமக்கு கொடுக்கும் தானே, அந்த பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு, எதிர்த்து நிற்கிறார். சில நேரம் யோசேப்புடைய சகோதரர்களை போல நம்ம குடும்பத்துல கூட சில நாம ஒரு டிஸ்டர்பன்ஸ்க்கு நம்ம காரணமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு குடும்பத்துல ஒரு ஒற்றுமை, சகோதர சகோதரிகள் பெற்ற ஒரு ஒற்றுமைக்கு நம் மூலமாக அந்த ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே I will commit myself for God. என் மூலமாக இடரல் எந்த இடத்துல நடந்திருந்தாலும் இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே,
மன்னிங்க. கண்களை மூடி அவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்துல பார்த்து சொல்ல போறோம். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும் உன்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி இந்த நேரத்துல உங்களுடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கொஞ்ச நேரம் நம்ம லெட்ஸ் டூ அ செல்ஃப் அனலைஸ் ourselves. ஆண்டவருடைய சமூகத்துல நாம இன்னைக்கு தியானித்த ஏதாவது ஆண்டவர் விரும்பாத காரியம் இன்னைக்கு இருந்ததுன்னா அவருடைய சமூகத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா. என்னுடைய சகோதரரை ஏமாற்றி இருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே. என்ன பெற்றோரை ஏமாத்தி இருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, ஆதாம் ஏவாளை போல நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, யோசேப்புடைய சகோதரர்கள் போல என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட குறைகள் இருந்திருந்தது நீ சொன்னா என்னை மன்னிங்க ஆண்டவரே. அப்ப மற்றவர்களை இடரல் உண்டாக்குகிற ஒரு நபராக நான் இதுவரைக்கும் இருந்திருந்தேன்னு சொன்னா என்னை மன்னிங்க ஆண்டவரே. அவருடைய சமூகத்துல கேக்குறீங்களா? ஒரே சிந்தையோடு கேளுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தின் நாளாக இருக்கணும். எத்தனை நாள் இப்படிப்பட்ட செய்தி கேட்போம், எத்தனை நாள் இப்படிப்பட்ட அறிக்கை ஜபத்தை நாம செய்வோம். இன்னைக்கு ஒரு மாற்றம் நம்ம குடும்பத்துல உண்டாகணும். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு மாறணும். அவருடைய சமூகத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, எத்தனையோ பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய குறைகளை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நான் நீர் விரும்பாத காரியம் எனக்குள்ள எது இருக்கிறதோ நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இந்தந்த பாவம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உலகம் என்னை பார்த்து நகைக்கும்படியாக நான் நடந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய பாவத்து நிமித்தமாக நான் அவமானப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை எல்லோரும் ஏளனமாய் பார்த்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, எந்த இடத்துல நான் அவமானப்பட்டவனோ, எந்த இடத்துல நான் நிந்திக்கப்பட்டனோ, அந்த இடத்துல என்னுடைய தலை உயர்த்துங்கப்பா. சொல்லுங்களேன். நீங்க அவமானப்பட்டு வந்திருக்கலாம். நீங்க உங்க சொந்த கிராமத்திலேயோ, நீங்க சொந்த இருக்கிற இடத்திலேயோ அவர் அவமான சின்னமாக நீங்க இருந்திருக்கலாம். அந்த இடத்துல என்னுடைய தலை உயர்த்துங்க ஆண்டவரே. யோசேப்பை உயர்த்தினீங்களே, அவங்க சகோதரர் புறக்கணித்த பொழுது நீங்க அவங்கள உயர்த்தினீங்களா ஆண்டவரே. அப்பா, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நெருக்கத்தில் இருக்கிற சூழ்நிலையில நீங்க அவங்களுக்கு பாதையை திறந்து கொடுத்தீங்களேப்பா. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பாதையை திறந்து கொடுங்க ஆண்டவரே. அவருடைய சமூகத்துல வாயை திறந்து கேளுங்களேன். வேத வசனம் சொல்கிறது, வாயை விரிவாய் திறக்கும் பொழுது நன்மையினால் நிரப்புகிற ஆண்டவர் நம் ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்துல கேட்க போற, ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்பா, எனக்கு இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை இறங்கி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. யாக்கோபை போல சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன ஆசீர்வதிக்கலன்னா இந்த இடத்துல இருந்து நான் போக மாட்டேன்ப்பா. நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு இங்க நான் போகணும் ஆண்டவரே. யாக்கோப் அந்த இடத்துல கேட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தது போல இன்னைக்கு ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தின் நாளாக இருக்கணும்ப்பா. அப்பா, இதுவரைக்கும் நான் சந்தோஷத்தை பார்க்கவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க தானே, பிறந்ததுல இருந்தே நான் கஷ்டப்படுறேன், பிறந்ததுல இருந்தே எனக்கு பிரச்சனை, ஏதோ ஒரு விதத்துல அவமானம், ஏதோ ஒரு விதத்துல கஷ்டம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் இதுவரைக்கும் சாதித்திராத காரியம், ஒரு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி நான் இந்த ஆலயத்திலிருந்து நான் எடுத்துட்டு என் குடும்பத்துக்கு போனோம் ஆண்டவரே. அப்பா, என்னை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். வேதத்துல பார்க்கிறோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆண்டவரே, என் சுதந்திரத்தை ஆசீர்வதிங்க அப்பா. என் சுதந்திரத்தை அப்பா, இதுவரைக்கும் அவர்கள் அப்பா படிப்புல குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம். அப்பா, நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து என் பிள்ளைகளை தேசத்தை ஆளுகிற சந்ததிகளாக உருவாக்கணுமே. அப்பா, நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது ஞானத்தில், வளர்த்தியில், தேவ கிருபையில், மனுஷர் தயவில் நீங்க விருத்தி அடைந்தது போல என் பிள்ளைகள் விருத்தி அடையணுமே ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஆண்டவரே ஞானத்துல திகழ்ந்து வளரணுமே ஆண்டவரே, திகழ்ந்து விளங்கணுமே ஆண்டவரே. சமூகத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, எங்க குடும்பத்துல ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், சமாதானம் இருக்கணுமே. எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, அப்படிப்பட்ட சூழ்நிலை என் குடும்பத்துல மாறணுமே. கணவன் மனைவிக்குள்ளாக உண்மை இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும் நீ சொன்னா, ஆண்டவரே எங்க குடும்பத்துல ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும் ஆண்டவரே. வாயை திறந்து கேளுங்களேன். ஆண்டவரே, எங்க குடும்பத்துல ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும்.
எங்க குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்ரோச்ச கொடுங்க ஆண்டவரே. அப்பா, the transparency should be in financially இருக்கணும். கணவனுக்கு தெரியாம மனைவியும், மனைவிக்கு தெரியாம கணவனும் ஆண்டவரே பணத்தை விரயமாக்குகிறது நிறைய குடும்பங்கள்ல இருக்குப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என் குடும்பத்துல இருந்துனா இன்னைக்கு மன்னிங்க ஆண்டவரே. financially we need to be an independent-ஆ இருக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் நாங்கள் ஒரு பாவத்துல எந்த பாவத்திலே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு இன்னைக்கு போன்ல அடிக்டடா இருக்கிற பிள்ளைகள், சீரியல்ல அடிக்டடா இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே மாறணுமே ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்களேன். வேத வசனம் சொல்கிறது கிழவிகள் பேச்சும் கட்டுக்கதைகளுக்கு எப்படி இருக்கணுமா, விலகி இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சீரியல்ஸ் இல்ல ஒரு கட்டுக்கதைகள், அதுக்கு நம்ம விலகி இருக்கணுமே. அதுக்கு எத்தனை குடும்பங்கள் அடிமையாக இருக்கிறது இன்னைக்கு. ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறதுக்கு we say we not have a time, we are busy அப்படின்னு நாம சொல்றோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த டிவி சீரியல்ல நான் அடிக்டடா இருக்கேன், மூவிஸ்ல அடிக்டடா இருக்கிறேன். இன்னைக்கு ஷார்ட்ஸ் நிறைய நம்ம யூடியூப்ஸ்ல ஷார்ட்ஸ் நீ வருது 60 செகண்ட்ஸ் வீடியோஸ், அதுல நான் அடிக்டடா இருக்கிறேன் ஆண்டவரே. I spend most of my time in YouTubes and Facebooks, oh God. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, இன்னைக்கு அந்த காரியத்திலிருந்து என்னை விடுபடுத்தி கொள்ளுகிறேன் ஆண்டவரே. அப்ப அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுபட முடியல, நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்களா? அவருடைய சமூகத்துல சொல்லுங்க, எனக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை பெறணும்னு சொல்லுங்களேன். இன்று கண்ட எகிப்தியரை இனி காண்பதில்லை என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே. இனி இந்த நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை இனி நான் பார்க்க கூடாதுப்பா. சொல்லுங்களேன், இன்னைக்கு நான் புது சிருஷ்டியோடு புது பலனோடு இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லணும். சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? இதயத்துல பாரத்தோடு கனத்த இதயத்தோடு வந்திருக்கிறீங்களா? அவருடைய சமூகத்துல சொல்லுங்க, என் கவலைகள் எல்லாம் உங்களுடைய சமூகத்துல வைக்கிறேன்ப்பா. நீங்க என்னுடைய கவலைகள் அத்தனையும் சுமக்கிற தேவன். நான் இன்னைக்கு ஃப்ரீயா வீட்டுக்கு போனோம், நிம்மதியா குடும்ப ஜெபத்தை முடிச்சுட்டு நல்லா தூங்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு தூக்கம் இல்லாம எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, இன்னைக்கு இரவுல நல்லா தூங்கணும் ஆண்டவரே. கம்ப்ளீட் ஒரு 7 hours of sleep I need to have a God. நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷா நாளைக்கு எழுந்திருக்கணும் ஆண்டவரே. நாளைக்கு வந்து இந்த இடத்துல சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. அவருடைய சமூகத்துல சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களோடு நிச்சயமாக இடைப்பட்டிருக்கிறார். அவருடைய சமூகத்துல சொல்லுங்க, கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று நம்ம வேத வசனத்துல பார்க்கிறோம். அவருடைய சமூகத்துல கேளுங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அறுவடையின் நாளாக, ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக நிச்சயமாகவே ஆண்டவர் தருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்களை மன்னியும், குறைகளை மன்னியும். அப்பா, நாங்க துணிகரமாக பாவம் செய்திருக்கலாம் ஆண்டவரே, அல்லது தெரியாம செஞ்சிருக்கலாம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய பாவத்தை நீங்க சிலுவையில ஏற்றுக்கொண்டீங்கப்பா. அப்பா, எத்தனை பேர் நாங்க செஞ்ச பாவத்துக்கு எங்களை சபித்திருக்கலாம் ஆண்டவரே. இவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு சொல்லி இருக்கலாம் ஆண்டவரே. இன்னைக்கு அந்த சாபங்களை எல்லாம் நீர் சிலுவையில ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கையில பாவம் கிடையாது, இனி சாபமும் கிடையாது ஆண்டவரே. சொல்லுங்களேன் ஆண்டவர்கிட்ட, இனி எங்களுடைய வாழ்க்கையில பாவம் இல்லாத வாழ்க்கை, சாபம் இல்லாத வாழ்க்கை ஆண்டவரே. அப்பா, ஒரு நன்மையை நாங்கள் சுதந்திரிக்க இன்னைக்கு கிருபை செய்யுங்க. இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லும் பொழுது நன்மையை சுதந்திரித்தவர்களாக நாங்க இந்த இடத்துல இருந்து கடந்து செல்ல கிருபை செய்யும். எங்க குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்க பெற்றோரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்க பெற்றோருக்கு நாங்க கீழ்ப்படிய கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் எந்த சோலும் இங்கிருந்து எம்டியா போகவே கூடாது ஆண்டவரே. அப்பா, எம்டியா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காதபடி இந்த கேட்டை விட்டு வெளியில போகவே கூடாது ஆண்டவரே. நீங்க அவங்கள தொட்டு ஆசீர்வதிக்கணும். ஒரு சமாதானத்தோடு இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பாடல்தாளில் 6வது பாடல் பாடல். அப்பொழுது நம்ம காணிக்கை
அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் துதிப்போம். அல்லேலூயா என்றார் துதிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கள் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கள் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் துதிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் துதிப்போம். அக்கினி சோதனை வஞ்சிக்க வந்து உச்செடி காற்றில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை வஞ்சிக்க வந்து உச்செடி காற்றில் தோன்றிய தேவன். அது காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் துதிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் துதிப்போம். கொஞ்சம் முயற்சி ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் எப்படி இன்றைக்கு நம்ம ஆரம்பிச்சாக்கா 9:30 நீங்க எவ்வளவு சீக்கிரமா வருகை தருகிறீங்களோ உங்க வருகையை பொறுத்து கூட்டமும் நேரத்தோடு முடிவு. கீப் இட் அப் யுவர் டைம் ப்ளீஸ். தலையை தாண்டி கிருபை நிறைந்த இந்த புனித வாரத்தில் எங்களை நாங்களே பரிசோதனை செய்கிற பல வாய்ப்புகளை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவர்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை, மகத்துவமான காரியங்களை ஆராய்ந்து முடியாத அளவில் நீர் செய்திருக்கிறோம். அதை நாங்கள் அனுபவிப்பதற்கும் குடும்பமாக அதை பங்கு கொண்டாடுவதற்கும் ஆண்டவர் ஆசை. ஆண்டவரை அதில் என்ன குறைபாடுகள் நம்மிடத்தில் உண்டோ ஆண்டவரை என்பதை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கருவித்தார். சங்கடக்காரனாய் தாவீது ஜெபிக்கிறார், தேவனே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் கெஞ்சது. இதன் ஆரம்பத்திலே நான் நடந்தேன். பெரிய வியாழக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை செல்வதற்குள்ளாக எங்களுக்கு வேதனை உண்டாக்கும் வழி ஏதாவது உண்டோ என்பதை எங்களுக்கு உணர்த்தினார். நான் அதை சீர்படுத்த திருத்த எங்களுக்கு உதவினார். குறிப்பாக ஆசீர்வதியும் வார்த்தையை கொடுத்து நாங்கள் எல்லாரும் கிருபைக்குள்ளாக புதுப்பிக்கப்படுவதற்கு
தர வேண்டும் என்று நான் நீரே நித்தியானந்தம் உள்ள ஏகா சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் சாவாமி உள்ளவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவரும் காணாதவர் காணக்கூடாதவருமாயிருக்கிறேன். எங்கள் மூலமாக உமக்கு சகல கனமும் துதியும் புகழும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக. கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த